வணக்கம். புதிய தலைமுறையின் புது புது அர்த்தங்களின் 2000வது நிகழ்ச்சி இது. எந்த ஒரு பயணமும் வெற்றியை நோக்கியதா அப்படிங்கிறத துல்லியமாக தொடங்கும் நேரத்தில் நம்மளால சொல்ல முடியாது. கொஞ்ச தூரம் பயணம் போன பிறகு திரும்பி பார்க்கிற போது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது மாதிரியான ஒரு வெற்றி பயணம் தான் புது புது அர்த்தங்கள். ஒரு செய்தியை படிச்சுட்டு கடந்து போன சூழல்ல யாருக்கிட்ட விவாதிக்கிறது, எந்த மாதிரியான சூழல்ல விவாதிக்கிறது, எந்த மாதிரி விவாதிக்கிறது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வருகிற போது அதற்கான ஒரு சூழலை சாத்தியப்படுத்தி கொடுத்தது புது புது அர்த்தங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுடைய ஒத்துழைப்பும் ரொம்ப மிக முக்கியமானது. இத்தனை வெற்றிகளை சாத்தியப்படுத்தி இருக்கிற இந்த சூழலை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற, எந்த விதமான தலையீடும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிற எங்களுடைய நிறுவன தலைவர் திரு சத்யநாராயணனுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி நிர்வாக ஆசிரியர் திரு கார்த்திகை செல்வன் கொடுத்து வரும் ஆதரவும் மிக மிக முக்கியமானது. தேவையான கருத்துக்களையும் எடுத்து சொல்லி இதை நெறிப்படுத்துவதற்கு அவருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியமானதா இருந்தது. அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை நாங்க தெரிவிச்சுக்கிறோம். இதை தாண்டி இந்த நிகழ்ச்சியை என்னோடு சேர்ந்து வழங்கி கொண்டிருக்கிற திரு தம்பி தமிழரசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த முக்கியமான தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். பொதுவா தமிழக காட்சி ஊடகங்கள் அப்படின்னு வருகிற போது விவாத நிகழ்ச்சிகள் இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறத இப்ப நம்மளால புரிஞ்சுக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிலையில காலை நேர விவாத நிகழ்ச்சியான புது புது அர்த்தங்கள் தொடர்பான உங்களுடைய கருத்து. 2000 நிகழ்ச்சின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அடிப்படையில் இந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு புல் இருக்கிறதுனால தான் இவ்வளவு நாள் நடந்திருக்கு. இதுல விவாதத்தில் பங்கு பெற்றோன்ற முறையில் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்கோப் தருது. இதுல ஒரு டிபேட் அப்படின்னு வர்ற சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு ஃபார்மேட் இல்லாம அழகா நம்ம கருத்துக்களை பதிவு பண்ண முடியும். நல்ல ஒரு ஸ்கோப் கிடைக்குது. எங்க சொல்றது நியூஸ் அப்படின்ற இதுல இருந்து வியூஸ் கொண்டு போய் அதுக்கு மேல பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஒரு பார்வையை பதிய வைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் இன்னும் ஆளப்பட வேண்டும். உங்களுக்கு அது ஒருத்தர் அரசியல் சார்ந்தவர், ஒருத்தர் அரசியல் சாராதவர், அந்த மாதிரி ஒரு வித்தியாசப்படுத்தி கொண்டு வர்றது சண்டைகளை தவிர்க்கிறது. ஆஃபன் இதுல நாம நார்மல் டிபேட்ல ரொம்ப குயிக்கா அவங்கவுங்க நிலைப்பாடுல இறுகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இதுல அந்த இறுக்கம் இல்லாம ஒரு நியூட்ரல் பர்சன், ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் வைக்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் நினைக்கிறேன். இந்த ஃபார்மேட்டோட ஒரு வலிமை நினைக்கிறேன். முதலில் புதிய தலைமுறை தான் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் வடிவத்தை கொண்டு வந்தது. தமிழ் தொலைக்காட்சி சேனல்களில் விவாதம்ங்கிறது பெரிய சண்டையும் கூச்சலும் குழப்பமும், இரு அரசியல் கட்சிகளில் 4 அரசியல் கட்சிகளை சேர்ந்த 4 பிரதிநிதிகள் அவரவர் கட்சியை டிஃபெண்ட் பண்ணுறதுங்கிற மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் தான் இருந்தது. அதை தாண்டி நேரடி அரசியலில் இருப்பவர், நேரடி அரசியலில் இல்லாமல் அரசியலுக்கு வெளியில் இருப்பவர்கள், இவர்களுடைய வியூன்னு முன்வைக்கும் போது அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ் கிடைக்குது. இதை தாண்டி ஒரு செய்தித்தாளில் படிக்கிறதுங்கிறத தாண்டி அது காட்சி வடிவத்தில் மாறும்போது அந்த செய்தியை எந்தெந்த கோணத்தில் பார்க்க வேண்டும்னு சாமானிய மனிதர்களுக்கு கூட ஒரு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது இருக்குன்னா ஒரு ரோட் மேப் கூட சொல்லலாம். ஆமா. ஞானி எப்படி பாக்குறீங்க? இந்த நிகழ்ச்சியை பொறுத்த மட்டும் 2 அம்சங்கள் நான் பார்க்குறேன். ஒன்று, இந்த மாதிரியான ஒரு ஊடகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு சுதந்திரத்தை பற்றி நீங்கள் குறிப்பிட்டீங்க ஆரம்பத்தில். நிறுவன தலைவர் சத்யநாராயணா கொடுத்த சுதந்திரம்னு, அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அடுத்து வந்த நீங்கள் எல்லாரும் அதை வளர்த்து கொண்டு போயிருக்கிறீர்கள். அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, செய்திகளை தேர்வு செய்து கொள்கிறோம்ங்கிறது இருக்குல்ல, அது அன்றைய காலை செய்தித்தாள் தான் தீர்மானிக்குதுங்கிற ஒரு அடிப்படை சிக்கல் இருக்கு. அது ஒரு பக்கம் பலமும் கூட, இன்னொரு பக்கம் பலவீனமும் கூட. அன்றைய செய்தித்தாளில் இருந்து சில முக்கிய செய்திகளை எடுத்துக்கொள்கிறோம். அந்த செலெக்ஷன்ல பெருவாரியான நேரம் அரசியல் பக்கம் போய்விடுகிறோம்ங்கிறது நமக்கு இருக்கிற சிக்கல். ஆனால் பல நாட்கள்ல அரசியல் அல்லாத விஷயங்களும் சமூகம் சார்ந்த விஷயங்களையும் நிறைய விவாதிச்சிருக்கோம். அதுதான் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் வலுவை கொடுத்திருக்கு. அரசியல்ல முதன்மை நீரோட்டம் என்ற ஒன்றை அச்சூடகங்கள் இன்னைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ கருத்து வலிமையின் அடிப்படையில் சிறு இயக்கங்கள், அவற்றினுடைய தலைவர்கள், முன்னோடிகளுடைய கருத்துக்கள் வந்தால் கூட சில ஊடகங்கள் அதை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு லிட்டில் லைம்லைட் கிடைச்சிடுச்சு இவங்களுக்கு என்று அதை ஒரு பொறாமையோடும் அந்த லைம்லைட் கிடைக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் வேறு ஊடகங்கள் இல்லாத அளவுக்கு, இன்னும் சொல்ல போனால் இதே காணூடகங்களில் அனைத்து இந்திய ஊடகங்களில் இல்லாத அளவுக்கு தமிழில் அந்த கருத்து வலிமையின் அடிப்படையில் இந்த மைய நீரோட்டம் என்று தவறாக குறிப்பிடப்படுகிற அந்த அரசியலுக்கு வெளியில் இருப்பவர்களையும் கருத்துக்களை முன்வைப்பதற்கும், அந்த மைய நீரோட்ட அரசியலுக்கு மாறுபட்ட கருத்துக்களை நேருக்கு நேர் சந்திக்க உரையாடுவதற்குமான வாய்ப்பை
இந்த புது புது அர்த்தங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. முன்பெல்லாம் ஒரு 3-4 செய்திகளை பற்றி விவாதிக்க போகிறோம்னா அதில் மையமாக இருக்கிற ஒரு செய்தி எது என்பதை முதல் நாளே சொல்லிடுவீங்க. ஆனால் இப்போது பெரும்பாலும் இங்கே வந்ததற்கு பிறகு அன்றாட செய்திகளை வைத்து பார்க்கிறோம். முதல் நாளே சொல்லிவிடுவதில் என்ன ஒரு நன்மை இருக்கிறதுனா அது பற்றிய கூடுதல் தரவுகளை நாங்கள் தேட முடியும். ஏன்னா இதனுடைய நோக்கமே எதிரில் உட்கார்ந்திருக்கிறவரோடு வாதிட்டு வெல்வதல்ல, அல்லது நெறியாளருக்கு ஈடு கொடுப்பதல்ல. இதனை பார்த்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான தகவல்களை சொல்லுவது தான் இதனுடைய அடிப்படையான நோக்கம். ஆகையினால அந்த 3 செய்திகளில் ஒன்றையாவது தெளிவுபடுத்தி கொண்டு, ஏனென்றால் இப்போதெல்லாம் முன்பெல்லாம் ஒரு வாரம் 10 நாளைக்கு ஒரு தரம் தான் புதிய செய்தி வரும். இப்போது 1 மணி நேரத்துக்கு ஒரு தரம் வந்து கொண்டே இருக்கிறது. பிரேக்கிங் நியூஸ் தான் இன்னைக்கு நியூஸ் ஆயிடுச்சு. அதனாலதான் நாங்க சொல்றது இல்ல. அதனால தான் நானும் என்ன சொல்றேன்னா, அதுல 4/3 பங்கு வேணாலும் அப்படி வச்சுங்க சொல்லிட்டு நீங்க காலையில வருகிற இரவு நேர செய்திகள் ஏதாவது மாறி இருந்ததுன்னா நீங்க அதுக்கு தயாராயிட்டு வந்திருப்பீங்க. அந்த சிரமெல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டியதுல நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்க, அன்னை காலையில என்ன வந்திருக்கோ அதை விவாதிக்கலாம். அப்படி ஒரு பாதி நேரம் 3/4 நேரத்தை கூட நீங்க வச்சுக்கலாம். நிச்சயமாக அப்படி மாறிவிட முடியாத பொதுவான செய்தி ஒன்றை முதல் நாளே நம்ம முடிவு செய்யலாம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற பல விஷயங்கள், நான் பொதுவாகவே ஊடகங்கள் ஏன் இந்த பரபரப்பு அரசியலோடு நிற்க வேண்டுமா, மற்ற விஷயங்களுக்கெல்லாம் வந்தால் என்னங்கிற கருத்தை நான் திரும்ப பண்பாட்டுத்தள பிரச்சனைகள், சமூக பிரச்சனைகள், உளவியல் பிரச்சனைகள் என்று எத்தனையோ இருக்கின்றன. இப்போ இந்த நாட்டின் அடிப்படை அநீதிகளாக இருக்கின்ற சாதியம், பெண்ணடிமைத்தனம், இது குறித்த விஷயங்கள் திரும்ப திரும்ப பேசப்பட வேண்டாமா என்றெல்லாம் ஊடகங்களோடு நான் உரையாடுகிற போதெல்லாம் சொல்லி வந்திருக்கிறேன். அதற்கு ஒரு களம் அமைத்து கொடுத்த வகையில் நிச்சயமாக புது புது அர்த்தங்கள் ஒரு புதிய அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு தான் சொல்லணும். முதல்ல ஒரு மார்னிங் ஷோ, காலையில் ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு லாயலாக லட்சக்கணக்கான மக்களை பார்க்க வைக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ அதனால புதிய தலைமுறைக்கு அது ஒரு ஹேட்ஸ் ஆஃப். நிகழ்ச்சியில் பங்கேற்கிற ஒருவனா பார்க்கும்போது அதிக நம்மளுடைய கருத்து சொல்றதுக்கு அதிக கால அவகாசம் கிடைக்குது அப்படின்னு தான். ஏன்னா நம்ம இப்போ ஆங்கில சேனல்லாம் நம்ம டிபேட்டு போகிறோம், இல்லை தமிழ் சேனல்லே நம்ம மாலை டிபேட்டில் வரும்போது 5 நபர்கள் 6 நபர்கள் இருக்கும்போது ஒரு 1 hour ப்ரோக்ராமில் மேக்சிமம் 2 முறை 3 முறைக்கு மேலே உங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்காது. அதில் நமக்கு ஃபீலிங்கே ஐயோ இதெல்லாம் இருந்ததே, சொல்ல விருப்பப்பட்டமே சொல்ல முடியலையேன்னு. அதனால அந்த கால அவகாசம் கொடுக்கறது மிகவும் ஒரு ப்ளஸ். எனக்கும் ஒரு ஃபீலிங் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியை ஒரு ஆர்வத்தோட பார்க்குற மக்களுக்கு நம்ம திருப்பி திருப்பி திமுக அதிமுக அரசியலை பற்றியே நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது சொல்லணும், ஏன்னா அது அவங்க வாழ்க்கையை தினமும் அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அதை பற்றி அவங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்குது. அது நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நம்ம 3 டாபிக் எடுக்கும்போது ஒரு டாபிக் இதற்கு தமிழக அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஏதேனும் ஒரு டாபிக் எடுக்கலாமே அப்படிங்கிறது ஒரு ஐடியா. இந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி சொல்றதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒரு ஸ்டடி இருக்கு. ஏன்னா நான் நிறைய பேரை தொடர்ந்து பல்வேறு துறை சார்ந்து நான் மீட் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தன். அப்படி பார்க்குறப்போ ஒரு ஆச்சரியமான சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சிது. பொதுவாக இது மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்களை படித்தவர்கள் அல்லது நகர்ப்புறவாசிகள், அரசியலை ரொம்ப யோசிக்கிறவங்க, அவங்கெல்லாம் பார்க்குறாங்கன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். நிறைய பேர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை பார்க்குறதில்ல. அதற்கு பதிலாக எளிய மனிதர்கள், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க. உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலில் ஒருத்தர் வாட்ச்மேனாக இருப்பார். அவர் சார் நீங்கள் எனக்கு இப்போ இந்த புது புது அர்த்தங்களில் நீங்கள் இப்படி பேசுனீங்க, இது சொன்னது சரியாக இருந்தது, சரியாக இல்லாமாங்க. இன்னொன்று, பெண்களுக்கு அரசியலில் ஈடுபாடு இல்லைன்ட்டு ஒரு பொது கருத்தாக்கம் தொடர்ந்து உருவாக்கப்படுது. நிறைய பெண்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. நம்ம சமூகத்தில் நிறைய பிரச்சனைகள், பேசப்படாத பிரச்சனைகள் இருக்குது. இந்த பேசப்படாத பிரச்சனைகளை மேலே கொண்டு வர்றப்போ இன்னும் ஒரு ஆர்வத்தோடு அவங்க இந்த நிகழ்ச்சியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. 2011க்கு முன்பு வரை தமிழ்நாட்டில் தொலைக்காட்சியை நடத்துபவர்கள் அதை டெலிகாஸ்ட் பண்ணுறது, மக்கள் பார்க்குற அளவுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு கொண்டு போகிறது என்பது முடியாத காரியமாக, அநேகமாக இயலாததாக இருந்தது. அதுக்கு யார் காரணம், எந்த கட்சி காரணம், எந்த அமைப்பு காரணம் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதனால் அதை பேரெல்லாம் குறிப்பிட விரும்பலை. 2011 ஆண்டு நிகழ்ந்த ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு 1000 விமர்சனங்கள் எனக்கு ஜெயலலிதா கிட்ட இருந்தால் கூட இந்த மொனோப்பலியை உடைச்சது ஒரு பெரிய விஷயம் அவங்க பண்ணாங்கன்னு நான் சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். அதற்கான சில எதிர் விமர்சனங்களும் கூட வந்திருக்கின்றன. ஸோ காலையில், அதுவும் யாரோ சொன்னாங்க, இப்போ காலையில் லட்சக்கணக்கான வியூவர்ஸ் மார்னிங்கில், எல்லாருக்கும் மார்னிங் வேலை நிறையா இருக்கும், அவங்க உட்காந்து கேட்குறாங்கன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் பெருமைக்காக சொல்லவில்லை. நான் எழுதி அறியப்பட்டதை விட புதிய தலைமுறையில் பார்த்து அறியப்பட்டது அதிகம்.
நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கை குலுக்குவாங்க. அதோட முக்கியமாக வந்து நான் இழந்து போன என்னுடைய நண்பர்கள், தொடர்பிழந்து போன என்னுடைய நண்பர்கள், 30 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு இழந்த நண்பர்களை வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் மீண்டும் பெற்றிருக்கிறேன். இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ரொம்ப ஹாட் டாபிக்ஸையும் எடுத்திருக்கீங்க, பல பரிமாணங்களை அதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. உண்மையிலேயே வந்து அது அந்த புது புது அர்த்தங்களில் கலந்துக்கிட்டு வெளியில் போகும்போது ஒரு ஜென்ரலி இதுவரையில் ஒரு முறை கூட எதிர்மறையான விமர்சனங்கள் வந்ததில்லை. ஏதோ ஒரு திருப்தி இருக்குது. நாம் நச்சன வெறுக்கக்கூடிய ஒரு கருத்தை கூட நம்ம அங்கே பேசுகிற முறையின் காரணமாக அந்த கருத்தை கொண்டிருப்பவர்கள் நம் மீது மரியாதை கொள்ளுகிறார்கள். இந்த கருத்துக்களை சொல்லுகின்ற போது நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. இது 2 டாபிக் 3 டாபிக் அண்ணன் கூட சொன்னாங்க, முன்னாலேயே கருத்து சொல்கிறதுன்னு சொல்லி முதல்ல நீங்கள் அப்படி தான் ஆரம்பிச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து சடனாக வந்து எங்களுக்கெல்லாம் ஞானம் இருக்கிறதா என்பதை தேய்த்து பார்ப்பதற்காக அங்கே சடனாக கொடுத்து இவங்க புதுசாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வந்து சண்டை போட வேண்டாம், அங்கேயே இன்ஸ்டன்டேனியஸாக முடியுதான்னு பார்க்கறதுக்காக கொடுத்தீங்க. அது வந்து செய்தியினுடைய வேகத்தை விட எங்களுடைய ஞானத்துக்கு ஒரு சவால். அதில் கூட உங்களுடைய தொகுப்பாளர்களுடைய ஒரு யூனிக் விஷயம் என்னவா இருக்குதுன்னா, இந்த பேசுகிறவர்கள் வந்து ப்ரோவோக் பண்ணுனா கூட அதை மீறி சாதாரண ஹியூமன் சைக்காலஜி நீ கேட்டுட்டு இல்லை உன்னை நான் போட்டு பார்த்துறேன் பாரு அப்படின்னு தான் இருக்கும். அது இல்லாமல் எதிர்கேள்வியே மேல் அப்படி பல இடங்களில் நடக்கிறது. அப்படி போட்டு பார்க்காமல் கேட்டு பெறுகின்ற விஷயத்தை செய்வது என்பது இன்னொரு பாராட்டுக்குரிய விஷயம். பொதுவாக நான் எங்கேயா போகிறப்போ புது புது அர்த்தங்களில் உங்களை பார்த்தேன் என்று சொல்வார்கள். புதிய தலைமுறையில் பார்த்தேன் என்று சொல்வதை விட புது புது அர்த்தங்களில் பார்த்தேன், நேர்பட பேசுவில் பார்த்தேன். ஆக ஒரு நிகழ்ச்சி பிரபலமானது. நிறைய தொலைக்காட்சி இருக்குது, அதில் இந்த புதிய தலைமுறையில் இந்த புது புது அர்த்தங்கள் பிரபலமானது. அதுவும் காலையில் 7 மணிக்கு, காலையில் 6 மணிக்கே நாங்கள் தயாராகி 7 மணிக்கு வந்து 8 மணி வரைக்கும் பேசிட்டு சுறுசுறுப்பாக எங்களை இயங்க வைப்பது, காலையிலேயே எங்களை அரசியல்வாதிகளை குறிப்பாக இயங்க வைப்பது, இதெல்லாம் வந்து பெரிய வெற்றி புதிய தலைமுறைக்கு. ஒரு கற்றலுக்கும் கற்பித்தலுக்குமான ஒரு வாய்ப்பை இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி உருவாக்கி இருக்கு என்பது உண்மை. இந்த மாதிரியான விவாதத்தில் வரும்போது ஒரு 3 அம்சங்கள் இருக்கு. ஒன்று, நான் நினைத்த கருத்தை சொல்ல வேண்டும். என் மீது வைக்கப்பட்ட தாக்குதலுக்கு நான் பதில் சொல்லணும் என்று நான் நினைப்பேன். நெறியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். இந்த 3 அம்சங்களுக்குள்ள நான் வருவதற்கான ஒரு குறுகிய நேரத்தில் ஒரு வாய்ப்பை கொடுக்குது. நான் வந்து இதில் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக பேச விரும்பலை. நான் ஒரு பார்வையாளராக தொடர்ந்து தினசரி காலையில் என்னுடைய வேலை வந்து எனக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் இல்லை, எங்கேயோ ஓடணுங்கிறது இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு தான் போவேன், சேனல் மாற்றிக்கிட்டும் இருப்பேன். ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து இது போல ஃபார்மேட்லாம் வந்து வெளிநாடுகளில் பல தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறது தான். நம்ம வந்து நம்முடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த ஒரு ஃபார்மேட் நிகழ்ச்சிக்குள்ளே கொண்டு வர முடியுமாங்கிறது ஒரு பெரிய சிக்கல். இப்போ சொல்கிறோம் இல்லையா, ஏன் இந்த மாதிரி ஒன்று இருக்கக்கூடாது, ஏன் வந்து உலக செய்தி ஒன்று இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்ட்டு. இந்த நிகழ்ச்சியோடைய ஃபார்மேட்டில் இவ்வளோ தான் சாத்தியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் சில சேஞ்சஸ் பாசிபிள். 3 விஷயத்தை எடுத்து பேசுகிறோம். எந்த விஷயத்தையும் பற்றியுமே நம்ம வந்து விரிவாக பேசிட முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பேசியாகணும். வருபவர்களுக்கு அந்த தகவல் சார்ந்து அந்த விஷயம் சார்ந்து தகவல் தெரியணும். இதில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சம்பந்தப்பட்ட நபர்களுடைய கேப்பபிலிட்டி என்னவோ அதுக்கு மேலே நம்ம தாண்டி போக முடியாது. நெறியாளரும் அதை எவ்வளோ தூரம் அதை எடுத்துகிட்டு போக முடியுமோ அதை தாண்டி போக முடியாது. அதுக்கு மேலே விரிவாக பேசுவதை நம்முடைய மக்கள் வந்து அந்த நேர நிகழ்ச்சியில் அதை எதிர்பார்க்கிறாங்களாங்கிறதும் தெரியாது. இல்லை, அப்படிதான் இருக்கணுமாங்கிறதான கேள்வி. இப்போ ஒரு விஷயத்த நாம ஒரு 5 விஷயம் பேசுவோம், அப்படியே அது கட்டமைக்கட்டுமே, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு முழுமையாதான் அந்த விவாதம் நடக்கணும்னு ஒரு அவசியம் இல்ல இல்ல இல்ல. ஆனால் இதற்கு வேற இடத்துல இடம் இருக்குங்கிற நீங்க இந்த நிகழ்ச்சிகளை உருவாக்கி அதை தொடர்ந்து நீங்க இணையம் மூலம் வழங்கலாம். ஏன்னா இது உங்களுடைய வெப்ங்கிறது, உங்களுடைய வெப்பும் ஃபேஸ்புக்கும் உங்களுடைய எக்ஸ்டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்து இதை வந்து வெறும் ஒரு குறுக்கிய ஒரு நிகழ்ச்சியாக பார்க்க வேண்டாம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மரியாதைக்குரிய ஐயா சுபவி சொன்னாரு, நீங்க முந்தின நாள் சொன்னா நாங்க நிறைய தரவுகளோடு வருவோம், நிறைய செய்திகளை மக்களுக்கு தருவோம், இதை வந்து இன்னும் ஒரு டெப்தா அந்த நிகழ்ச்சியை கொண்டு போவோம்னு சொன்னாரு. ஆனா இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமா நான் பார்க்கறது என்னன்னா, அன்றைக்கு பத்திரிகையில் வருகின்ற செய்திகள் அதனுடைய உடனடி விளைவுகள் அல்லது பார்வைகள், அதனுடைய கோணங்கள், அது இப்போ என் மனசுல அது என்ன பாதிப்பை உருவாக்குது அல்லது விதைக்குது, அடுத்தவர் மனசுல என்ன விதைக்குதுன்றது அதை பார்க்க சொல்ல ஒரு அந்த செய்தியை சமநிலைப்படுத்தும்.
ஒரே பார்வையில் இருக்கிற அந்த செய்தி தான் ஒரே செய்தி தான். ஆனால் அந்த ஒரே செய்தி ஒரு வினையை மட்டும் இல்லை, ஒரு எதிர்வினையும் உருவாக்கக்கூடிய செய்தி. அப்போது அதை வந்து நம்ம அந்த நேரத்தில் பார்த்த உடனே என்ன அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன வருது அதை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்போது அது வந்து உண்மையான அந்த செய்தியினுடைய பரிமாணங்களை அதை கொண்டு வரும். அது சரியா தவறா வேற, என்னுடைய பார்வை தவறா அல்லது அவருடைய பார்வை தவறா இல்லை ரெண்டுமே தவறான்றது கூட விவாதம். ஆனால் அதை வந்து ஒரு பொது நோக்கோடு நீங்கள் அதை வந்து கொண்டு வர்றது வந்து ஒரு நல்ல முயற்சின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு செய்திக்கு பின்னால் அல்லது அந்த செய்தியினுடைய தாக்கத்தால் என்ன விளைவுகள் உருவாகும்னு சொல்லி 2 பேர் நெறியோட சேர்த்தா 3 பேர் வாதிக்க சொல்ல 3 பேருக்கு 3 கருத்துக்கள் வர சொல்ல அதை பார்க்குற நேயர்களுக்கு அவங்களுக்கு ஒரு புதிய கருத்து வரும், இல்லை இந்த கருத்தில் ஏதாவது ஒன்று உடன்படும். அது அவங்களுக்கு வந்து ஒரு பலனுள்ள செய்தியாக அதுவும் காலையில் உருவாக்குவது என்பது ஒரு நல்ல முயற்சின்னு நான் நினைக்கிறேன். அதாவது பொதுவாக தொலைக்காட்சி விவாதங்களில் வந்து பெரிய அரசியல் கட்சிகள், பெரிய அரசியல் இயக்கங்களை சேர்ந்தவர்கள் தான் கூப்பிட்டு விவாதப்பட்டு இருந்த ஒரு காலம் இருந்துச்சு, நாங்களே பார்த்துருக்கோம். ஆனால் அதை வந்து முழுவதுமாக மாற்றி சிறிய அமைப்புகள், நான் சொல்றது வந்து அந்த அமைப்பில் கூடிய மக்களின் எண்ணிக்கையை வச்சு, அது சமூக தாக்கம் வந்து மிகப்பெரிய தாக்கம், அது வேற விஷயம். ஆனால் அந்த சிறிய இயக்கங்கள், சிறிய அமைப்புகளை கொண்டு வந்து பொது வழியில் வந்து டிபேட் பண்ண வச்சதில் புது அர்த்தங்கள், அதுவும் குறிப்பாக அந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. இந்த நிகழ்ச்சி வந்து பொதுமக்களுக்கு நிறைய ரீச் ஆகுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, நிறைய செயல்பாட்டாளர்களுக்கு புது தகவல் வந்து கொடுத்துட்டே இருக்கு. அதாவது நீங்கள் வந்து நாளிதழில் வரக்கூடிய செய்திகள் மட்டும் தான் எடுத்து பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்கள் பிட்வீன் த லைன்ஸ் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதாவது செய்தி அடிப்படை, அதாவது பல்வேறு கோணங்களில் நீங்கள் வந்து வாங்குறீங்க. ஆனால் அந்த செய்தி வந்து சமூக ஊடக செய்தியாக கூட இருக்கலாம். இன்னைக்கு வந்து சமூக ஊடகங்கள் தான் வந்து வாய்ஸ் ஆஃப் தி அன்ஹியர்டு, கேட்கப்படாததின் குரலாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் செய்யக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இந்த உலகத்துக்கு சொல்ல முடிஞ்சுன்னா சமூக ஊடகம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். அப்போ நீங்கள் வந்து அந்த பிரிண்ட் மீடியாவில் வர செய்திகளை மட்டும்தான் நீங்கள் எடுத்து விவாதம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது என்னோட கருத்தாக சொல்கிறேன். நீங்கள் சமூக ஊடகங்களில் வரக்கூடிய கருத்துக்களோ, முகநூலில் வரக்கூடிய கருத்துக்களோ எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நிச்சயமாக வந்து விவாதம் பண்ணலாம். அது வந்து நல்ல ஒரு இதாகவும் இருக்கும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கான அடிப்படை என்ன அப்படின்னம்னா, எது எங்கேயும் சொல்லப்படலையோ அது இங்கே சொல்லணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா எங்களை போன்றவர்களை கூப்பிடுறீங்க, அரசியல்வாதிகளோட உங்களை அழைப்பாளர்களை நிறுத்திக்கலை, மற்றவங்களை கூப்பிடுறீங்க, நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை கூப்பிடுறீங்க, அனுபவம் உள்ள திரு பாலச்சந்திரன் போன்றவர்களை கூப்பிடுறீங்க, இப்படிலாம் செய்கிறீங்க. ஏன் அப்படின்னம்னா ஒன்று தான், நாம் எவ்வாறு ஆளப்படுகின்றோம் என்பதை நம் மக்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டும். நிகழ்வு செய்தி ஆகிடுது, நிகழ்வுனுடைய நோக்கம் என்ன, அப்போ அதை சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னும் போது இந்த நிகழ்வுகளை நாம் எடுத்து சொன்ன பொழுது அந்த நிகழ்வுகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகளை, ஏன் அது செய்யப்பட்டது, அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்பதனை நாம் பெருமளவிற்கு கொண்டு செல்வதற்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி ஒரு பெரும் காரணியாக இருந்ததை நான் உணர்றேன். ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னம்னா இன்னும் நாம் அந்த ஆழமாக அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறோமா, ஏன்னா இது எப்படிப்பட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது தான் இதனுடைய வெற்றியே. இந்த சேனல் வந்த போது நாங்கள் மகிழ்ந்தோம். இது வெடிச்சு கிளம்புற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சேனல் ஆயிடுச்சு. இந்த சேனல் எல்லாருக்கும் ஒரு சேனல் ஆயிடுச்சு. ஒரு 2 பேரை சொன்ன அந்த நிகழ்ச்சியில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எட்வர்டு ஸ்னோடன், ஜூலியன் அசாஞ்ச். இன்னைக்கு 2 பேருமே அவங்க வாழ்ந்த நாட்டில் வாழ முடியாத நிலையில இன்னைக்கு வந்துட்டு அவங்க வேற ஒரு நாட்டில் தஞ்சம் புகுந்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஏன் அப்படின்னம்னா, நாம் எவ்வாறு ஆளப்படுகின்றோம் என்பதனுடைய அடிப்படை உண்மைகளை அவர்கள் வெளியே கொண்டு வந்து சொல்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டினுடைய மூல பலத்தை தாக்கியதனால்தான் அவர்களுக்கு அந்த நிலை ஏற்பட்டது. அப்போ இந்த இடத்துல நீங்க சேஃப்டியா இருக்கக்கூடாது. நீங்க சேஃப்டியா இருக்கீங்க, சேஃபா இருக்கிறீங்க நான் சொல்லலை. இன்னைக்கு முக்கியமா இந்த மக்களுக்கு கொண்டு சொல்லப்பட வேண்டிய விடயம் எது அப்படின்னு சொல்றதுக்கு தான் புது அர்த்தங்களும் நேர்பட பேசுவோம். அப்ப அந்த இடத்துல நீங்க வந்துட்டு கொஞ்சம் சேஃப் பிளே பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த விழிப்புணர்வு அப்படின்றத ஏற்படுத்துறதுக்கான இந்த அடிப்படை நோக்கம் இங்க அடிபட்டு போகுது அப்படின்றத நான் இங்க சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த புது அர்த்தங்கள் 2000 நிகழ்ச்சியிலும் பெரும்பான்மை நிகழ்ச்சிகள் 90 விழுக்காடு நிகழ்ச்சிகள்ல விளிம்பு நிலை மக்களின் குரல் எதிரொலித்திருக்கிறது. பேருந்து நிலையங்கள்ல, ரயில் நிலையங்கள்ல, விமான நிலையங்கள்ல, மக்களை சந்திக்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள்ல வெகு மக்கள், நாங்கள் செயல்படுகிற எங்களுடைய ஃபாலோவர்ஸ் என்பதை தாண்டி வெகு மக்களிடமிருந்து எங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு அனுபவம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிறைய பேர் பொதுமக்கள் சொன்ன கருத்து, நீங்க வந்து ஒரு இஸ்லாமியரா இருக்கீங்க ஆனா நல்ல தமிழ்ல பேசுறீங்க என்று கை கொடுப்பாங்க. எனக்கு அது வியப்பாகவும் இருக்கும். அப்படின்னா அந்த இஸ்லாமியர்கள்னா தமிழுக்கு தொடர்பில்லாதவர்கள் என்று ஒரு பொது உளவியல் புரிந்து வைத்திருக்கிறது. அந்த உளவியலை உடைத்திருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலம். அப்புறம் ஒரு இளைஞராக
வந்து நான் சில விஷயங்களை பதிவு வைக்கணும். ஐயா ஞானி அவர்கள், ஐயா தியாக அவர்கள், ஐயா சுபவி அவர்கள் எல்லாம் பேசும்போது, ஊடகங்களில் விவாதிக்கும் போது, பத்திரிகைகளில் காலம் எழுதும் போதெல்லாம் வியந்து பார்த்த ஒரு காலம் உண்டு. இவர்களைப் போல நாம் எழுத முடியுமா, இவர்களைப் போல பேச முடியுமா என்று அதற்காக என்னை போன்றவர்கள் எல்லாம் தயாராகி கொண்டிருந்த ஒரு காலம். அந்த காலத்தை அப்படியே தலைகீழ புரட்டி அவர்களைப் போல பேச முடியுமா, அவர்களைப் போல எழுத முடியுமா என்று இருந்த எங்களை அவர்களோடு ஒரே இருக்கையில் அமர்ந்து அவர்களோடு உரையாட முடியும், அவர்களோடு விவாதிக்க முடியுங்கிறது ஒரு உண்மையிலே எனக்கு புல்லரிக்குது. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல ஒரே இருக்கையில் நாங்கள் வியந்து பார்த்த ஆளுமைகளோடு எங்களை அமர வைத்தீங்க பாருங்க. அது ஒரு மிக முக்கியமான ஒரு வெற்றியான நகர்வா பார்க்கிறேன். காலையில இருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு காலையில தான் வந்து செய்திகள் கொடுக்குறாங்க. முன்னாடியே வந்து முதல் நாள் கொடுத்த செய்தி, அதுக்கப்புறம் மறுநாள் காலையில கொடுத்த செய்தி அப்படின்னு. இப்ப முதல் நாள் கொடுத்து அதுக்கான தயாரிப்போடு வந்த காலத்திலும் நான் இருந்தேன். அப்புறம் வந்து இப்ப காலையில கொடுக்கக்கூடிய செய்திகளை பற்றி கருத்துக்களை சொல்வதற்குமான ஒரு வாய்ப்பும் கிடைச்சிருக்கு. இப்ப அதையும் நாங்க கடந்துட்டோம். பிரேக்கிங் நியூஸையும் உடனே விவாதிக்கிறோம். ஆமா, ஆனா எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னா, அந்த விதமான தயாரிப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப நீங்க அதுக்கு வந்து எல்லா செய்திகளையும் தொடர்ச்சியா நீங்க வந்து பின்பற்றினா மட்டும்தான் இன்னைக்கு காலையில வந்து பேச முடியும். அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் எல்லா செய்தியுமே படித்து விடக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டேன். அதாவது இதை வந்து நாளைக்கு என்னை வந்து புதிய தலைமுறையில் கூப்பிடலாம், இல்லை நாளைக்கு கூப்பிடலாம் அப்படின்னா நான் அதுக்கான தயாரிப்போடு இருக்கணும். அது வந்து உள்ளூர் செய்தியா இருக்கலாம், இந்தியா தொடர்பான செய்தியா இருக்கலாம், உலக தொடர்பான எந்த செய்தியாக வேணாலும் இருக்கலாம். அப்போ குறைஞ்சபட்சம் நான் ஒரு 5 to 6 தினசரி பேப்பர்களை வந்து முழுசா படிச்சு வச்சுட்டு இதுல இருந்து எந்த செய்தியை வேணா இவர்கள் கேட்கலாம், அதுக்கு நாம அதனுடைய தொடர்ச்சியை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் என்பது எனக்கே நான் வந்து விதித்துக் கொண்ட ஒரு கல்வி முறையாக இதை நான் பார்க்கிறேன். இன்னொரு மிக முக்கியமான பாடத்தை நான் கத்துட்டது என்னன்னா, நான் என் கருத்தை சொல்வேன், பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய கருத்தை நான் மறுத்து பேச மாட்டேன். பக்கத்தில் இருக்கக்கூடிய கருத்துகளுக்கு எனக்கு அது எந்த விதமான விமர்சனங்கள் இருந்தாலும் அதை நான் சொல்ல மாட்டேன். நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். நான் யாரிடம் பேசுகிறேன், இங்கே எதிரே இருக்கக்கூடிய மக்களிடம் பேசுகிறேன், மக்களுக்கு நான் இந்த பார்வையோடு நான் தெரிவிக்கிறேன், ஒரு எஜுகேட்டிவா பேசுறேன், ஒரு நடுநிலை பார்வையோடு அவங்க சொல்றேன் அப்படிங்கிறது நிறுத்திக்கிறேன். தவிர எனக்கு வந்து பக்கத்தில் உட்கார்ந்திருக்க ஒருத்தருடைய கருத்தை மறுக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா அது நிச்சயமாக அவருடைய பார்வை, நெறியாளருக்கு இன்னொரு பார்வை இருக்கலாம், எனக்கு என்னுடைய பார்வை இருக்கிறது. அப்ப என்னுடைய பார்வையும் இந்த சமூகத்தின் ஒரு பார்வை தான். அந்த பார்வையை பதிவு செய்வது மட்டும்தான் எனக்கு முக்கியமே தவிர இவரை மறுக்க வேண்டும் என்பதோ, நெறியாளரை மறுக்க வேண்டும் என்பதோ, அதில் மூலமாக நான் வந்து என்னுடைய கருத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்பதோ எனக்கு நிச்சயமாக அவசியம் இல்லை. ஒரே தலைப்புல ஒரு நேரத்துல ஒத்தும் போலாம், ஒரு நேரத்துல வேறுபடவும் செய்யலாம். நீங்க வந்து ஜனங்களை வந்து சாதாரண ஜனங்களை உங்களுடைய பக்கத்தில் வந்து இழுக்கிறதுல ரொம்ப வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இது மாதிரிப்பட்ட ஒரு நிகழ்ச்சிக்கு டிஆர்பி இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது லேசான விஷயம் இல்லை. இது எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஆனால் இன்னும் சில விஷயங்கள் எப்படி செய்யலாம் அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஊடகங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 2 மிகப்பெரிய ஆளுமைகள் செயலற்று போன இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் ஒரு எழுச்சியாக வந்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் உங்களால் மிகப்பெரிய கடமையாற்ற முடியும். நீங்கள் வந்து ஜனங்களை உங்கள் பக்கம் இழுக்கிறதுல ரொம்ப வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து ஜனங்கள் பக்கம் இன்னும் அதிகமாக போகணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இங்கே அரசியல்வாதிகளை கூப்பிட வேண்டியதே இல்லை. இந்த நிகழ்ச்சியில் இந்த புது அர்த்தங்கள்லாம் வந்து அரசியல்வாதிகள் அல்லாதவர்கள் தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து தங்களுடைய அரசு என்னென்ன செஞ்சதுன்னு அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க. 70 ஆண்டுகளான ஆட்சியில் வந்து பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆண்டிருக்காங்க. ஒரு ஆண்டுக்கு 1.5 விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டிற்கு மேல் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இன்று இந்தியாவில் வறுமையே இருக்காது. ஆனால் இந்தியாவில் இன்னும் வறுமை இருக்கு. இதை பற்றி பேசுறதுக்கும் விவாதிக்கிறதுக்கும் அரசியல் கட்சிகளை விமர்சிப்பதற்கும் அரசியல் கட்சிகளில் அல்லாதவர்கள் இன்னும் நடுநிலைமையுடன் சொல்ல முடியும். அரசியல் கட்சிகளில் உள்ளவர்கள் அவ்வளவு நடுநிலைமையுடன் சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை என்னன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்ன மாதிரி உப்புக்கல்லை எடுத்து நல்ல வைரம் என்று சொன்னால் அதை ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நான் உளறி என்ன கதறி என்ன தோழா, இங்கே ஒன்றுமே நடக்கலையே ரொம்ப நாளா அப்படின்னு ஏறக்குறைய 50 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இன்னும் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஜனங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படணும். பாரதியார் வந்து சொன்னார், நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், அது மட்டும் இல்லை இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ மாணவர் போராட்டத்தில், விவசாயிகள் போராட்டத்தில் புது தலைமுறையினை மறக்கவே முடியாது. அவர்கள் செய்த செயல்கள் மிக மிக சிறப்பான செயல்கள். 2000 நிகழ்வுகள் நிகழ்ந்து முடிஞ்சிருக்கு அல்லது நடந்துகிட்டு இருக்குங்கிறது நம்ப முடியல. அவ்வளவு வேகமாக இந்த நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஒரு புத்தாயிரம் ஆண்டு 2000 வந்து நம்ம எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியோட கொண்டாடணுமோ அதை போல ஒரு உணர்வு இதில் ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவரை தொலைக்காட்சிகளில் அல்லது ஊடகங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில்
இது வந்து ஒரு புது போலரைசேஷன், ஒரு புதிய உருவாக்கத்தை அது உருவாக்கி இருக்கிறது. அதுதான் நான் ரொம்ப முக்கியமாக கருதுறேன். தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல 2 முக்கியமான அரசியல் தலைவர்கள் ஒரு அறையில் நின்று சந்திச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். அதுல யாராவது ஒருத்தர் தான் உயிரோட வெளியில வர முடியும், இன்னொருத்தர் இருக்க முடியாது. அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. 2 அரசியல்வாதிகள் ஒரு அரசியல்வாதியை பார்த்து நீங்க வணக்கம் வச்சா கூட வணக்கம் வைக்கலாமா இல்லையாங்கிறத அவங்களுடைய தலைவர் முகத்தை பார்த்துட்டு தான் இவங்க சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. இது எல்லாத்தையுமே ஒரு புதிய ஊடக அரசியல் வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வர்றபோது நம்முடைய பாண்டியராஜன் இருந்தார், அதே போல் நம்முடைய ஆவடி குமார் இருந்தார். 2 பேரும் பேசிக்குவாங்களா அப்படிங்கிறத கூட நான் யோசித்து பார்க்கும்போது ஊடகம் கொஞ்சம் ஜனநாயகத்தை வளர்த்துருக்குங்கிறத அவங்க 2 பேர் அணுகுமுறையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேச்சுவார்த்தையும் தொடங்கி இருக்கிறாங்க. அப்ப இது வந்து ஒரு ஒரு பொது நிலையில் அது அரசியல்வாதிகளா இல்லது வந்து தனிநபரா அப்படின்னு வந்து ஒரு இதை வந்து பிரிச்சு பார்க்க வேணாங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம். இன்னும் நம்ம வந்து வரலாற்றில் நீங்க பாத்தீங்கன்னாக்க தனிநபர் ஒரு விஷயத்தை எழுப்பி அது அரசியலில் கேள்வியாகிற போதுதான் அது பெரிய பெரிய இயக்கங்களாக வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு ஜனநாயக ஊடக ஜனநாயக தன்மை அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. என்னன்னா சானவாஸ் சொன்னது, இளைஞர்கள் அதே போல முதியவர்கள் பெரிய ஆளுமையா ஒன்னா உட்கார வச்சு பேச வைக்கிறோங்கிறது. ஜனநாயகத்துல பெரியவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்கு, இளைஞர்களுக்கும் ஒரு ஓட்டு தான் இருக்கு. ஒரு இளைஞர்களிடம் வரக்கூடிய பல விஷயங்கள் வந்து பெரியவங்களுக்கு தெரியல. நானே இப்ப பல விஷயங்கள் இன்னும் உயர்நிலை பள்ளியில படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள்ட்ட கேட்டுதான் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அவங்க உலகம் ரொம்ப வேறுபாடா இருக்கு. அப்ப இந்த ஜனநாயகத்தன்மை இதெல்லாம் மிக மிக பாராட்டுக்குரிய ஒண்ணு. ஜெயலலிதாவுடைய மரணம், திரு கருணாநிதி வந்து செயல்பட முடியாத ஒரு ஓய்வு நிலையில இருக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது விவாத அரங்கு, விவாத களம் அப்படின்னு வருகிற போது கூடுதலாக ஒரு சுதந்திர தன்மையை வந்து அதிகப்படுத்தி இருக்கு. எதை வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் விவாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டையும், யார் வேண்டுமானாலும் இந்த களத்துக்குள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு அந்த உந்துதலையும் தந்திருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? ஃபியர் சைக்காசிஸ் குறைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு அதிகார வர்க்கம் ஆளுங்கட்சியை கண்டு அச்சப்படுகிற ஒரு சூழல் இருந்தது. ஜெயலலிதானா எல்லாம் பயந்துகிட்டு இருந்தாங்க, அதிகாரிகள் பயந்தார்கள், அரசியல்வாதிகளோட பயந்தாங்க. இப்போ ஓரளவு லெவல் பிளேயிங் ஃபீல்டு வந்திருக்கு, ஃப்ரீ ஃபார் ஆல், எல்லோரும் களத்தில் விளையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இனி வந்து விளையாடுவதை பொறுத்து வெற்றியை பெறலாம். அதாவது அரசியலில் ஏற்பட்டிருக்கிற ஒரு ஸ்திரமற்ற தன்மை இன்னைக்கு அது வந்து ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம் பார்க்கிறோம். ஒரு ஆளுங்கட்சி மெஜாரிட்டி இருந்தாலும் கூட பலவீனமான ஆளுங்கட்சியாக இன்னைக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது 2ஆ பிரிஞ்சு இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக மெஜாரிட்டி இருந்தாலும் கூட ஒரு பலவீனமான சூழ்நிலை தான் இருக்கு. இப்படிப்பட்ட பலவீனமான சூழ்நிலை ஆட்சி இருந்தாலோ அரசாங்கம் இருந்தாலோ சமூகத்தில் வந்து சுதந்திரத்தன்மை அதிகமரிக்குங்கிறது தான் இயல்பு. அரசு ரொம்ப வலிமையா இருந்துச்சுன்னா சமூகத்துடைய சுதந்திரத்தன்மை பாதிக்கப்படுங்கிறதுக்கு மத்திய அரசாங்கம் ஒரு உதாரணம். அங்கே மத்திய அரசாங்கம் எவ்வளவு வலிமையாக இருக்கிறதோ அதனுடைய கெடுபிடிகள் வந்து மக்கள் மத்தியில் பிரதிபலிக்குது. மாநில அரசாங்கம் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுதந்திர போக்குங்கிறது அதிகரிக்குதுன்னு பார்க்குறீங்க. ஆனால் இதை பார்த்து இந்த சுதந்திரத்துக்காக நான் மகிழ்ச்சி அடைய முடியும்னு நான் நினைக்கல. ஏனென்றால் ஜெயலலிதா மாதிரியான ஒரு ஆளுமையோ கலைஞர் மாதிரியான ஒரு ஆளுமையோ செயலிழந்து இருப்பது என்பதனால் கிடைத்திருக்கிற சௌகரியங்கள் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பலவீனங்களை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். அவர்கள் அளவிற்கு முதிர்ச்சியாக சமூக சூழ்நிலையை கையாள முடியாத தலைவர்கள் தான் இன்னைக்கு நிரம்பி இருக்கிறார். பொதுவாக வந்து அதிமுக பற்றி இப்போ யார் பேசினாலுமே திமுகவை ஒரு பின்னொட்டாக சேர்த்து கொண்டு பேசுவது என்பது ஒரு வழக்கமாகிவிட்டது. அதிமுகவும் திமுகவும் இப்பொழுது ஒரே நிலையில் இருக்கிறதா? கலைஞர் ஓய்வில் இருக்கிறார் என்பது ஒரு பக்கம் இருந்தால் கூட 2 தலைவர்கள் இல்லாத சூழல் என்கிற போது அதிமுக என்ன நிலையில் இருக்கிறது, திமுக அப்படி தலைமை இல்லாத வழிகாட்ட முடியாத ஒரு சூழல் இருக்கிறதா? அந்த பொத்தாம்பதுவான கம்பேரிசனை தொடர்ந்து எல்லோருடைய பேச்சிலும் பார்க்கிறேன். அதில் உண்மை இல்லை என்பதை எனக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். அப்படிதான் எடுத்துக்கலாம், அப்படி பார்க்க முடியும். 2 தலைவர்கள் மாற்றி மாற்றி சொல்றீங்களே ஒழிய 2 கட்சிகளுடைய செயல்பாடு என்ன, 2 கட்சிகளுடைய அணுகுமுறை என்ன, அதோடைய தலைமை பண்பு என்ன, இதை எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு 19 சொல்லிட்டு போனீங்கன்னா அதை நீங்க டெக்னிக்கலா விவாதிக்கணும், இல்லைன்னா அது நடைமுறை சார்ந்து விவாதிக்கணும். இல்ல, அதாவது இது வந்து பிளைண்ட் கம்பேரிசன் இல்லை. இப்ப கலைஞருடைய நோக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா எதிர்கட்சிகள்கிட்ட அவர் காட்டுற மென்மை, எதிர்கட்சிகளுடைய எல்லா விதமான விமர்சனங்களையும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற தன்மை, இதெல்லாம் பார்த்திருக்கோம். நம்ம இன்னைக்கு நம்ம என்ன சொல்ல வரோம்னா தமிழ்நாட்டில் என்று ஒரு எப்படிப்பட்ட சூழல் உருவாக்கி இருக்கிறால் இவர் அல்லது அவர் என்ற நிலைமை என்று மாறி இருக்கின்றது. இதுவரை அப்படிப்பட்ட இருவருடைய ஆளுமைதான் இருந்தது, இன்று அந்த நிலைமை இல்லை என்கிற அளவிற்கு திமுக 2 கட்சிகளுடைய தலைமைன்னு பார்க்கிறேன். அது தனிநபர்கள் சார்ந்த விஷயமா நான் பார்க்கல.
புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட சூழல், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நேரடியாக களத்திற்கு வர முடியாமல் இருக்கின்ற நிலை, இது ரெண்டு தான் இன்றைக்கு ஊடகங்களுக்கு கிடைத்திருக்கின்ற சுதந்திரம் என்ற பொருள்பட கொண்டு வந்து நிறுத்தினார். ஆனால் இன்றைக்கு நிகழ்ச்சி என்பது புது புது அர்த்தங்களுடைய 2000 ஆண்டு நிகழ்ச்சி. அப்போ எவ்வளவு நாள் இந்த நிகழ்ச்சிகள் சுதந்திரமா இருந்ததுன்னா, அப்போ அந்த ஊடகங்கள் செயல்பட்டதுன்னா அதுக்கு இது தடையா இல்லைன்றதுதான் பொருள். எல்லா வர்த்தக நிறுவனங்களுக்கும் ஏதோ ஒரு செல்லிங் ப்ராடக்ட் இருக்கிற மாதிரி ஊடகங்களுக்கு செல்லிங் ப்ராடக்ட் செய்திகளும் கருத்துகளும் தான். அந்த செல்லிங் ப்ராடக்ட்டுங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வரும்போது ஊடக நிறுவனங்களுக்கு இருக்கிற அந்த வர்த்தக போட்டி, இப்ப நீங்க ஒரு புதிய விஷயத்தை கொடுக்காம, ஒரு புதிய விவாதத்தை கிளப்பாம, நீங்க வர்த்தகத்துல ஒரு காலத்திலையும் இணைஞ்சு கூட வர, முன்னாடி போற கூட அப்புறம் இணைஞ்சு கூட வர முடியாத நிலைமை ஏற்பட்டுரும். எனவே இந்த வர்த்தக சூழல் என்பதும் சேர்ந்து தான் இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம், அது ஏதோ மாற்றுக்கிறது சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஆனா இதுல இன்னொன்னு கேட்கிறேன், இப்ப மனுஷபுத்திரன் வேற மாதிரி கேட்டாரு என்ன, இப்ப இது ரெண்டையும் ஒப்பிட்டு பாக்குறீங்களோ அப்படிதான், அப்படி கூட கேட்கல. ஆனா இன்னொரு தவிர நீங்க செய்றீங்க, நீங்கன்னு சொல்லும் போது கார்த்திகேயனை சொல்லல, எல்லா ஊடகங்களையும் சொல்றேன். இதை விட்டா அது திமுக விட்டா அதிமுக, அதிமுக திமுக மட்டும் பேசு, வேற ஒரு மாற்று சக்தியே கிடையாது அந்த மண்ணுல. அவங்கள ஏங்கிட்டே இருக்கலையா? அவங்கள பற்றிய ஏன் குரல் வர மாட்டேங்குது? அவங்களுடைய கருத்துக்கள் கூட ஏன் சொல்லப்பட மாட்டேங்குது? அந்த கேள்வி இருக்குல்ல. ஏற்கனவே ஒரு ஃபேஸ்ல இருந்து அடுத்த ஃபேஸுக்கு தமிழ்நாடு அரசியல் போயிட்டு இருக்கு. ஏன்னா கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா நீங்க கொண்டு போறீங்க அடுத்த ஃபேஸுக்கு, நாம கொண்டு நீங்க அப்படி சொன்னா சந்தோஷம். ஏன்னா எல்லாத்துக்குமே பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் என்கின்ற புகழை நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா சொல்றது சேகருங்கிற விருந்தினர் அப்படி எடுத்துட்டு போறாரு ஒரு ஃபேஸ்ல இருந்து. உண்மையா யதார்த்தம். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமோ, இந்த நடுவாசல் போராட்டமோ, இன்னும் விவசாயிகள் போராட்டமோ இன்னைக்கு நேற்றைக்கு இல்லை, ஏற்கனவே இருந்தது. ஆனால் ஜெயலலிதாவுக்கு முன்னால அது தொடங்கப்படல. அதனுடைய ஒரு சிறு பொறி கூட வெளியே தெரியவில்லை, வருவதற்கான வாய்ப்புகளே கொடுக்கப்படல, அல்லது சிந்தனையே வரல. அந்த மறைவுக்கு பின்னாலே இந்த ஒரு சுதந்திரமாக கிடைச்சிருக்கு. இப்ப ஞானி பேசுகிற போது ஜெயலலிதா, கருணாநிதி இல்லாத ஒரு அரசியல் சூழல்ல விவாதங்களுடைய சுதந்திரத்தன்மை அதிகமா இருக்கா அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு அவர் கருத்து சொன்னார். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதற்கான சூழல் இப்போது இன்னும் அதிகமா கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? இல்ல, ஏற்கனவே பேசக்கூடியவங்க, எழுதக்கூடியவங்க எழுதிட்டு தான் இருந்தாங்க. அப்படியெல்லாம் நாம அப்படிலாம் ஒண்ணு நடக்கல, இப்ப புதுசா ஒண்ணு நடக்க ஆரம்பிச்சிருக்குன்னா ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஒரு தேவை இல்லை. ஏன்னா ஏற்கனவே இளைஞர்கள் களத்தில் நின்னாங்க, ஏற்கனவே பேசக்கூடியவங்க பேசிட்டு தான் இருக்காங்க. அரசு ஒடுக்கினாலும் என்னுடைய கருத்து இதுதான் என்று வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் பேசிட்டு தான் இருக்காங்க. புதிதாக, அதாவது அப்போது அஞ்சி கொண்டிருந்தவர்கள் இப்போது வெளியே வந்திருக்கிறார்கள், அப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆனால் அவர்கள் இருந்ததனால் இங்க யாருமே பேசல, இன்னைக்கு எல்லாரும் பேச வந்திருக்காங்கன்னு முற்று முடிவாக ஒரு முடிவுக்கு நம்ம வர வேண்டியதில்லை. ஜெயலலிதா தான் பயந்துட்டு இருந்தாங்க, ஜெயலலிதா இல்ல பயம் போயிடுச்சு, கலைஞர் அவர்கள் செயல்படல பயம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் தூக்கி வச்சுட்டு, அந்த பயம் யாருக்கு இருந்துச்சுங்கிற கேள்வியை நான் வைக்க விரும்புறேன். 2011 ஜெயலலிதா அவர்கள் அசூர பலத்துடன் ஆட்சி அமைத்த பொழுது, கலைஞர் அவர்கள் முழு வீச்சன் செயல்பட்ட பொழுதுதான் இருந்த கரையில் மக்கள் ஒரு உன்னதமான வரலாற்று போராட்டத்தை நடத்தினார்கள். 3 வருஷம் 2014 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மக்கள் நடத்தினாங்க. அந்த பயம் அவர் ஆளும் கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ பயந்துகிட்டு யார் இருந்தாங்க, இப்ப யார் வெளியே அதிகமாக செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்கிற விஷயம் அவங்களே சார்ந்தது. ஆனால் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக பொது தளத்தில் இயக்கக்கூடிய மக்களோ அல்லது போராட்டங்களோ நிச்சயமாக ஒருபோதும் சுணங்கி போனது கிடையாது. வீரியமான போராட்டங்கள் நடந்திருக்கு. செய்தித்தாள்களில் வரக்கூடிய விவாதங்கள், அது சமூக அரசியல் தளங்களில் நடக்கக்கூடிய அந்த அலசல்கள்லாம் ஒரு முழுமை பெறுகிறது. ஆனா தொலைக்காட்சியில நடக்கக்கூடிய விவாதங்கள் அப்படின்னு வருகிற போது அது ஒரு முழுமை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதை எப்படி பார்க்கலாம்? அப்படிதான் இருக்கா, இல்ல ஒரு முழுமையான விவாதமாக தொலைக்காட்சி விவாதங்களும் கட்டமைக்கப்படுகிறது? விவாதங்கள் கல்வி என்பது நிறைவை தருவதற்கல்லங்க, நீங்க போதாமையை உணர்த்துவதற்கான ஏற்பாடு தான். எனவே அது அதனுடைய தொடர்ச்சி எங்கேயும் முற்றுப்புள்ளி வைக்கிறது. உரையாடல்களின் மூலமாக இதை எல்லாவற்றையும் அடுத்த கட்டத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டு போவோம். இப்ப தமிழ்நாட்டில் பின்னால இருந்து அம்பெய்வது சரியா இல்லையான்னு கேட்டீங்கன்னா அது மோசம். ஆனா ராமர் எய்தால் அது சரி, உங்களுக்கு கட்டமைக்கப்படும். இந்த கட்டமைத்தல் என்பது எதோடு சம்பந்தப்பட்டது? உதாரணத்துக்கு இருக்கிற அளவுக்கு அவங்க இதிகாசங்களின் மீது ஆர்வம் கொண்டிருக்காங்க. ஏதோ ராமர் என்பது RSS விஹெச்பியும் அரசியலுக்கு மட்டும் இல்ல, பொதுவாக எல்லாத்துலயும் அவங்க வச்சிருக்காங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த கட்டமைக்கப்படுவது என்பது என்ன, அதுல ஒரு நுணுக்கம். அந்த விவாதங்கள் தான், அப்படி கட்டமைக்கக்கூடிய விவாதங்கள் செய்தித்தாள்னு வருகிற போது ஒரு முழு பரிமாணத்தை கொடுக்கறதாகவும், தொலைக்காட்சின்னு வருகிற போது அப்படி ஒரு முழுமையை தரலங்கிற விமர்சனமும் இருக்கு. இல்ல அதுதான் என்னன்னா, அப்படி முழுமை பெறுவதும் கிடையாது, அங்க முழுமை பெறுவதும் கிடையாது.
இங்கே முழுமையின்மை என்பதும் கிடையாது. அது ஒவ்வொருவர் பார்ப்பதோடு சம்பந்தப்பட்டது. இந்த காட்சி ஊடகத்தையும் அச்சு ஊடகத்தையும் அது கருத்துக்கள் வெளிப்படுத்துகிற விதத்தில் நாம் ஒப்பிடவே கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நான் 2 ஊடகங்களிலும் செயல்படக்கூடியவன். நான் ஒரு விஷயத்தை ஒரு கட்டுரையாக எழுதுகிற போது, ஒரு இதழில் எழுதுகிற போது, அதில் நான் முன்வைக்கிற தரவுகளில் அல்லது ஆர்குமெண்ட்ல ஒரு 10% கூட ஒரு காட்சி ஊடகத்தில் ஒரு விவாதத்தில் வைக்க முடியவில்லை. அதற்கு காரணம் இந்த நிகழ்ச்சியினுடைய தன்மை அல்ல, காட்சி ஊடகத்தினுடைய தன்மை. அப்படி இருக்கிற போது அந்த நேரத்தில் என்னுடைய நினைவுத்திறன் அல்லது அந்த நேரத்தில் என்னுடைய உடல் ரீதியாக இருக்கக்கூடிய எனர்ஜி அல்லது எதிராளிக்கும் எனக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி, இப்படி பல விஷயங்கள் அதற்குள் இருக்கிறது. அப்படி இருக்கு. ஆனால் எழுதுகிற போது நான் சுதந்திரமாக என்னுடைய கருத்துக்களை தொகுத்துக் கொள்கிறேன். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஒரு இடம் இருக்கிறது. இந்த தொலைக்காட்சி விவாதங்களுக்கு அதனுடைய ரீச் அதிகம். வாசிப்பு பழக்கம் இல்லாதவருடன் கூட சில செய்திகளை கொண்டு சேர்க்க முடிகிறது. ஆனால் பொதுவாக பார்க்கிற போது யார் அதிகம் வாசிப்பு பழக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அதாவது அவருடைய துறை சார்ந்த அதிகமான ஒரு படிப்பு அல்லது ஒரு நினைவுத்திறன் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் சிறப்பான பங்களிப்பை செய்கிறார்கள். அப்படி இல்லாதவர்கள் அந்த நேரத்தை சாப்பிடுவது என்கிற ஒரு விஷயத்தை தவிர அவர்கள் பெருசாக எதையும் கொடுப்பது கிடையாது. ஆனால் அச்சு ஊடகங்களோடு ஒருபோதும் தொலைக்காட்சி வாதங்களை ஒப்பிட முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஞானி, நான் வர்றேன் ஞானி. ஒரே நிமிஷம். அதாவது சுபவீட்டை மட்டும் போயிட்டு அவர் தொடர்ந்து பேசுவாரு. அதாவது இல்ல என்ன சொல்ல, ஒரு அச்சு ஊடகத்தில் ஒரு முடிவை ஒரு கட்டுரையை உருவாக்கிட முடியும். அவங்க கருத்து இதுன்னா எந்த கருத்தை சொல்ல வராங்களோ அதை முழுமையாக பதிவு வச்சிட முடியும். ஆனால் ஒரு காட்சி ஊடகத்தில் அது முடியாது. ரெண்டாவது, ஒரு கருத்தை எளிமையாக கொண்டு போகலாம் காட்சி ஊடகத்தில், ஆனால் முழுமையாக கொண்டு போக முடியாது. அதை விட எந்த கருத்துமே அல்லது எந்த செய்தியுமே ஒரு முடிவல்ல, வேறொன்றின் ஆரம்பம். ஒரு கருத்தை நாம் ஒரு விவாதத்தை கொண்டு போறீங்கன்னா அதை நீங்க முடிச்சிட முடியாது. அது இன்னொரு பரிமாணத்துக்கு போகும், அடுத்து இன்னொன்னு ஆரம்பிச்சு வைக்கும். அதனால நீங்க ஒரு முழுமையான விவாதத்தை நடத்தவே முடியாது. மனுஷபுத்திரன் சொன்ன கருத்தோட எனக்கு முழு உடன்பாடு. இந்த 2 ஊடகங்களும் ஒப்பிடுவதற்கானவே அல்ல. இரண்டுடைய தன்மைகளும் வேறு, இரண்டுடைய விளைவுகளும் வேறு. ஆனால் இது 2 ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அச்சு ஊடகத்தை பொறுத்த மட்டும் ஒரு கட்டுரை நீங்க வாசிக்கிறீங்க, அது அந்த தனிநபருக்கும் வாசிக்கிற தனிநபருக்கும் கட்டுரைக்குமான உறவு. வாசிக்கிற தனிநபர் எந்த வாக்கியத்திலும் நிறுத்தி விட்டு மூடி வைத்து விட்டு அந்த வாக்கியத்தை பற்றி யோசித்து கொண்டு இருக்கலாம். அதன் பிறகு அடுத்த வாக்கியத்தை படிக்க போகலாம். ஆனால் தொலைக்காட்சி ஊடகத்தில் அதற்கான நேரமே கிடையாது. அடுத்து நீங்கள் என்ன பேசுகிறீர்கள், அடுத்து அவர் என்ன பேசுகிறார் என்று நான் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டும். அது உடனடியான ஒரு ஊடகமாக இருக்கிறது, இன்ஸ்டன்ட் ஊடகமாக இருக்கிறது. பிரிண்ட் மீடியம் இன்ஸ்டன்ட் ஊடகம் இல்லை. பிரிண்ட் மீடியம் என்பது கண்டினியூஸ் டிரான்சிஷன் ஊடகம். அச்சு ஊடகமோ காட்சி ஊடகமோ அது மக்களிடம் என்ன விழிப்புணர்வை உருவாக்கி இருக்குங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்க முழு விஷயத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதாவது இப்ப நம்ம உட்கார்ந்து இருக்கிற நாம் மட்டுமே எல்லா விஷயங்களையும் நிறைவு செய்கிறவர்கள் அல்ல. நாம ப்ரொபோஸ் பண்றோம். நிறைவு செய்கிறவர்கள் மக்களும் பார்வையாளர்களும் தான். இதனுடைய முழு வெற்றி எங்க முடிவடையுதுன்னா அங்கதான் முடிவடையுது. எழுத்துலயும் அதான், காட்சி ஊடகத்திலையும் அதான். ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் எனக்கு கிடைச்ச அனுபவம், வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு டிவியில போயிடலாம், வழக்குகளை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அதே அச்சில் எழுதுனா கண்டிப்பா மாட்டிப்பா அப்படின்னு. அது நியாயமானது. என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட முறையில் ஒரு அனுபவம். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு புது அர்த்தங்கள்ல ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை பத்தி நான் ஒரு கருத்தை சொல்லிட்டேன். இப்போ ஒரு 12 மணிக்கு எனக்கு அங்க நம்ம பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கேலரியில இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்றாரு. என்ன நீ திருந்த மாட்டியா, அடங்க மாட்டியா, ஏற்கனவே 2 கேஸ் வாங்கி வச்சிருக்க, இப்போ 3ஆவதுக்கு ரெடி ஆகுறியா, அதுவும் இது கண்டெம்ட், என்னையா சொல்றேன். அந்த நிகழ்ச்சியில் ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை பற்றி நான் சொல்லிய ஒரு வார்த்தை அவரை காயப்படுத்தி இருக்கிறது. அவர் உயர் நீதிமன்ற நீதிபதி. அவர் அங்க இருக்கக்கூடிய ஒரு மூத்த நிருபரை அழைத்து யார் என்னன்னு கேட்டிருக்காரு. அது கேட்டுட்டோன்னா இவர் என்கிட்ட சொன்னாரு, இனிமே உஷாரா இருந்துக்கோங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நானும் உஷாரா தான் இருக்கேன். இதுல என்ன பிரச்சனைன்னா, இப்ப 2 டெஃபமேஷன் கேஸ் இருக்குது, நடந்துகிட்டே இருக்கும். ஒண்ணுக்கு ஸ்டே இருக்குது, இன்னொருக்கு ஸ்டே இல்ல. அச்சு ஊடகத்துல நம்ம எழுதுறதுல நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான நிலைமைன்னு பார்க்கும்போது வழக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதுலயும் ஒரு கேள்வி இருக்கிறது. நீங்க தொலைக்காட்சி விவாதங்கள்ல பேசிட்டு கடந்த காலங்கள் மாதிரி நீங்க அவ்வளவு எளிதா கடந்து போயிட முடியுமாங்கிற ஒரு சூழல் இப்போது இருக்கு. ஏன்னா நீங்க திருப்பி போய் சமூக வலைத்தளங்களோட நிறைய விருந்தினர்களுக்கு தொடர்பு இருக்கிறது. அந்த பகுதியை மட்டும் எடுத்து போட்டு அது தொடர்பான ஒரு பெரிய பின்னூட்டம் நடக்குது, தொடர்ச்சியாக விவாதங்கள் நடக்கிறது. அதை நீங்க நிராகரிக்க முடியும்? நான் நிராகரிக்கல. we are still vulnerable தான்.
நம்ம ஸ்டில் வி ஆர் வல்னரபிள். இந்த டிஃபமேஷன் கேசஸ் இருக்கிற வரைக்கும் கருத்து சுதந்திரம் என்பதற்கு இங்க எந்த உத்தரவாதமும் இல்லை என்பது யதார்த்தம். துரதிருஷ்டவசமாக சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த 150 ஆண்டு கால பழமை வாய்ந்த அந்த டிஃபமேஷன் லாஸ் அப்போல்ட் பண்ணதால நான் வந்து அந்த வழக்கை வந்து 5 ஆண்டுகளாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்ற முறையில் சொல்றேன். நான் இது வந்து நமக்கு வந்து இது ஒரு சின்ன விஷயமா நான் சொல்றேன். அது வந்து அச்சு ஊடகத்துல இருக்கக்கூடிய அந்த ஆபத்து தொலைக்காட்சி ஊடகத்துல இப்போதைக்கு கம்மியா இருக்கு. பெரும்பாலான விருந்தினர்கள் இங்க இருக்கக்கூடியவங்க வந்து சமூக வலைத்தளத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்கீங்க. நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்கிறது தொடங்கி பல்வேறு அரசியல் சார்ந்த விமர்சனங்களையும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்கா வைக்கிறீங்க. இப்ப ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை நீங்க இங்க போட்ட உடனே ஒரு 500 பேர் அதுக்கு பின்னூட்டம் போடாங்க போது நீங்க அதுக்கு பதில் சொல்றீங்க. உங்களுக்கும் பின்னூட்டம் போடுவதற்கான ஒரு விவாதமாக அங்க தொடர்கிறது. அங்க இருக்கக்கூடிய அந்த 2 நபர்களுக்கான உரையாடலாக தொடர்கிறது. அதுக்கும் நீங்க ஒரு தொலைக்காட்சி விவாதத்துல அதே கருத்தியலோட தான் நீங்க இங்க வந்து பேச போறீங்க ஒரு நெறியாளருக்கு முன்னாடி. நடக்கல கார்த்தி. அங்க ஒரு கருத்து அப்படி போட்டா அங்க பிற பின்னூட்டம் பூரா எனக்கு மீது அவதூறு தான். என்ன திட்டு வசவு என்ன வசை மாறி ஜாதிய திட்டல் இதெல்லாம் தான் வருது. தொலைக்காட்சியில் நான் வந்து ஒரு கருத்தை சொன்னா மாறுபட்ட கருத்து சொல்ல எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவர் காரல அவருடனே நீ யார், உன் ஜாதி என்ன, உன் பிறப்பு என்னன்னு என்னோட பேசுறது இல்லை. என் கூட சக நெறியாளர் உட்காரக்கூடியவரோ அல்லது சக உரையாடல் இருக்கிறவரோ என்ன கேட்டுக்காங்க பல தடவை, உன் மதம் என்ன, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இதே அரங்குகளுக்கு இல்ல திரு ஞானி முழு விவாதங்களும் இப்படிதான் கட்டமைக்கப்படுகிறது. சோசியல் மீடியால அது ஒரு அரட்டையாக இருக்கிறதே ஒழிய விவாதமாக இல்லை. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பேசும்போது நெறியாளர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கூட ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு ஊடக ரீதியாக பேசும்போது அந்த இடத்தில் ஒரு நாகரிகம் காக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. அந்த இடத்துல தான் இது வந்து மிக ஆழ்ந்த விவாதமாக போகிறது. ஒவ்வொரு ஊடகத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு தேவை இருக்குது. அது வந்து நம்ம வந்து கண்டிப்பா அப்படி புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து அச்சு ஊடகம், பிரிண்ட் மீடியா, அது சோசியல் மீடியாவாக இருக்கலாம், இல்லாட்டி நாளிதழ்களாகலாம். அச்சு ஊடகத்தில் வரக்கூடியதுக்கு நிறைய சப்ஜெக்ட் மேட்டர் அதில் இருக்கும், நிறைய கண்டென்ட் அதில் இருக்கும். ஆனால் தொலைக்காட்சி ஊடகங்கள் வரக்கூடியதுல நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும், நிறைய கோணங்கள் இருக்கும். இங்க வந்து கோணங்களுக்கான மோதல் தாங்க, கிளாஷ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். சில சமயம் கிளாஷ் ஆஃப் பர்சனாலிட்டிஸா மாறிடுது. அதை வச்சுட்டு இங்க கிளாஷ் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான். நான் அனுகூல எதிர்ப்பு இருக்கும், ஷானவாஸ் அனுகூல எதிர்ப்பு இருக்கும், சுபவியா அனுகூல எதிர்ப்பு இருக்கும், கோபனா சார் வந்து அனுகூல ஆதரப்பு இருக்கும், பத்ரி அவர்கள் அனுகூல ஆதரப்பு இருக்கும், சுமன் ஸ்ரீராமன் அனுகூல இருக்கும். நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸோட வெளிப்பாடா நம்ம வந்து தொலைக்காட்சி ஊடகங்களை பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஊடகத்துக்கும் வந்து நிச்சயமாக ஒரு தேவை, ஒரு பர்பஸ் இருக்குது. இதுல எவ்வளவு தூரம் நம்ம வந்து பேலன்ஸ்டா, அதாவது தனிநபர்கள் தாக்குதல் இல்லாம கொண்டு போக முடியும் தான் நம்ம வந்து பார்க்கணும். நீங்க ஒரு நெறியாளர் எப்படி இருக்கணும், ஒரு 2 பேர் சேர்ந்து பேசுறாங்கன்னா இவரும் 3வது நபராக அங்க பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல 2 வேறு நபர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கான ஒரு சூழலை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் இவருடைய எல்லையை சுருக்கிக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். பேலன்ஸ் நீங்க எப்படி கொண்டு வரணும் தான் நெறியாளர்கள் வந்து பார்க்கணும். இது நடுநிலைமை கிடையாது, நான் வந்து நடுநிலைமையாக சொல்லவே இல்லை. அப்படி ஒரு கிடையவே சென்ட்ரிஸ்ட் ஒன்று கிடையவே கிடையாது. முதல்ல அப்படி ஒரு விஷயமே கிடையாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுடைய பேலன்ஸ் பண்றது தான் உங்களோட ரோலா இருக்கும். முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னீங்கன்னா, நீங்க பாத்தீங்க, நீங்க வந்துட்டு வளர்ச்சி அண்ணன் கோபண்ணா அவர்களோட சொல்றது சில மாயைகளை மித்ஸ் வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் அரசாட்சி நடைபெறுகிறது. அதனால தான் சொன்ன ஹவ் வி ஆர் ரூல்ட் அப்படின்ற ஒரு விடயம் தான் இங்க ரொம்ப முக்கியம். தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் மக்கள், தேர்ந்தெடுத்தவர்களை இயக்குபவர்கள் யார் என்பது தான் இங்க வந்துட்டு புரியாதது. அதனால தான் நான் சொன்ன நிகழ்வினுடைய நோக்கம் அப்படின்றத நான் முடிவுகள் தான் சொன்னேன். அரசு எடுக்கக்கூடிய முடிவுகள், கொள்கைகள் அப்படின்றது தான். அந்த மித்தை உடைக்கிறதுல நீங்க நிக்கணும். இந்த விழிப்புணர்வு அப்படின்னு ஒண்ணு வரும்பொழுது அது மக்கள் சார்ந்த, மக்கள் நலனை மையம் கொண்டதாக மட்டுமே இருக்க வேண்டும். அந்த இடத்துல தான் ஆங்கரோட ரோல் எப்படி இருக்கணும் நான் கேக்குறேன். ஆங்கர் வந்து பங்களிப்பாளரா இருக்கணுமா, 2 பேர் பேசுற போது பங்களிப்பாளரா இருக்கணுமா, should be, இல்ல கருத்து சொல்லுகிற வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டு அவங்க என்ன செய்திகளை சொல்றாங்களோ அவங்களுக்கு இடையான உரையாடலை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு ரோலை மட்டும் பண்ணா போதுமானது? இல்ல நீங்க பங்கேற்பாளராகவும் இருக்கணும். பங்கேற்பாளராக நெறியாளர் இருந்தாருன்னா அவருக்கு பேர் நெறியாளர் அல்ல. அவரும் 3 பங்கேற்பாளர்கள் தான் அர்த்தம். நெறியாளர்னு அவருக்கு தனியான ரோல் இருப்பதன் நோக்கமே வந்து உரையாடக்கூடிய 2 பேருக்கு அவர் ஃபெசிலிட்டேட்டர். 2 பேரும் அவரவருடைய கருத்துக்களை சொல்லுவதற்கு அவர் வந்து சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டியவர். 2வது 2 பேரும் எதை பேச தவிர்க்க விரும்புகிறார்களோ அதை வெளியே கொண்டு வருவதற்கு தூண்டுவது அவருடைய வேலை. 2 பேருமே அவரவர்கள் பார்வையிலிருந்து வேறு சில விஷயங்களை தவிர்த்து கொண்டிருக்கலாம். அதை வெளியே கொண்டு வருவதற்கு அவர் தூண்ட வேண்டும். இதுதான் நெறியாளருடைய வேலை. நெறியாளர் தன்னுடைய கருத்து இதுதான் என்று ஒன்றை முன்வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்லல. அப்ஜெக்டிவ் ஆஃப் த ப்ரோக்ராம். ஒரு நிமிஷம் ஐயா. அப்ஜெக்டிவ் தெளிவு ஏற்பட வேண்டும் அப்படின்றது அப்ஜெக்டிவ். அதுல தான் நம்ம மாறுபடலன்னு சொன்னோம். அந்த தெளிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் உங்களிடமும் இருக்கலாம்ல, அது வெளிப்படுத்தணும் தான் சொல்றேன் நான்.
அப்போ நீங்க அதுல பங்கேற்பாளரா நீங்க எல்லாத்தையும் நான் கருத்தே சொல்ல மாட்டேன் அப்படின்றதுனா எப்படி? உரையாடல் என்பது உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான ஒரு வழி. அதுதான் டயலாகோ, அதிலிருந்து தான் டயலெக்டிக்ஸ் வருது. உண்மையை வெளிக்கொண்டு வருவது என்பதில் நெறியாளருடைய பங்கு, பங்கேற்பாளருடைய பங்கை தாண்டி இன்னொரு பங்கு இருக்கு. சில விவாதங்களில் ஏன் நம்ம ஒரு கோபம் வந்தா கூட கோபம் ஏன் பேசுறது இல்லைன்னா, இங்க கோபம் பேசிடலாம், ஆனா பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க என்ன நினைப்பா நம்மளை பத்தி. அப்ப நம்ம கருத்துல பலவீனம் இருக்கிறதுனால தான் கோவப்படுறோம் என்று தானே வரும். சில நேரத்தில் நான் கோவப்பட்டப்போ பின்னால வருத்தப்பட்டிருக்கேன். ஏன் இப்படி நம்ம கோவப்பட்டிருக்க கூடாது? ஏன் யாருக்காக? இந்த கூட பேசுறவருக்காகவோ நெறியாளருக்காகவோ அல்ல. நீதிபதி அல்ல நெறியாளர், நீதிபதி மக்கள் தான். நெறியாளருக்கு அவருக்குன்னு ஒரு கருத்து இருக்குது. அந்த கருத்து இருக்கிறதுனால தான் அவர் நெறியாளராகவே இருக்க முடியும். ஒரு கருத்தும் இல்லாத ஒரு நெறியாளராக இருக்க முடியாது. ஆனால் அந்த நெறியாளர் அதை பயன்படுத்தி கொண்டு தன் கருத்தை திணிக்க முற்பட்டாலோ, மாற்று கருத்து வெளிவராமல் தடுக்க முற்பட்டாலோ தான் தவறு. ஆனால் அவர் கைட் பண்ணி கொண்டுகிட்டு போகணும் விவாதத்தை. எனவே நெறியாளர் கருத்துடையவராக இருப்பதில் தவறில்லை. எனவே மக்களை பற்றிய கவலையோடு நம்ம எல்லோருமே விவாதித்தோம் என்றால் இந்த சிக்கலை தீர்ந்து போகணும். எளிதா எதை அஞ்சுவது, எதை கண்டு அஞ்சுவது, எதை கண்டு அஞ்சுவது இல்லைன்னு தெளிவா இருக்கலாம். இங்கே 3 செய்திகள் தான் இந்த புது அர்த்தங்கள் பற்றி வேறுபாடுகளுக்கு இடையில் பேசப்பட்டது நான் நினைக்கிறேன். ஒன்று, நடப்பு செய்திகள் குறித்து மட்டுமே பேச வேண்டுமா அல்லது நிலையான செய்திகள் குறித்தும் விவாதிக்க வேண்டுமா? அரசியல்வாதிகளினுடைய பங்களிப்பு கூடுதலாக இருக்க வேண்டுமா, அரசியலற்ற படிப்பாளர்களின் பங்கு இருக்க வேண்டுமா, இளைஞர்கள் பெண்களினுடைய பங்களிப்பு கூடுதலாக இருக்க வேண்டுமா வேண்டாமா? அதில் ஷானவாஸ் சொன்னதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. முழுமையாக 100க்கு 100 அதை ஆதரிக்கிறோம். இங்கே கூட ஒரு 33% இல்லைன்னா கூட ஒரு 10% கூட இல்லை, பானுகோம்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. பெண்கள் இளைஞர்களினுடைய பங்களிப்பு கண்டிப்பாக கூடுதலாக இருக்க வேண்டும், அதில் மாற்று அல்ல. மற்றவைகளை பொறுத்தளவு எனக்கு நான் கருதுவது, இந்த உணவின் சுவையை போலவே நிகழ்ச்சியின் சுவையும் அதன் கலவையின் அளவில் தான் இருக்கிறது. முழுமையாக நடைமுறை செய்திகள் என்றோ முழுமையாக என்றோ, நான் ஏற்கனவே சொன்னேன், 2/3 பங்கு நடைமுறை செய்திகள் தான். ஏன்னா திரைப்படங்களைப் போலவே தொலைக்காட்சியும் வணிகச் சூழலில் இருக்கிற ஒன்று. நானும் பத்திரிகையும் உட்காந்து ஒரு புத்தகம் பற்றி பேசிட்டு இருந்தா எவ்வளோ பேர் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. நானும் ஆவடிக்குமார் சண்டை போட்டால் தான் ஓரளவுக்கு அது போய் சேர். அது கூட எனக்கு ஆவடிக்குமாரோட சண்டை போடுறது எப்போ விருப்பமே இல்லை, சேகரோட தான் சண்டை போடணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக நடப்பு அரசியல் 2/3 பங்காகவும் நிலையான செய்திகள் 1 பங்காகவும் இருக்கலாம். பங்களிப்பில் அரசியல்வாதிகளின் பங்களிப்பு தான் கூடுதலாக இருக்க முடியும். நடப்பு செய்திகளினுடைய இடம் கூடுதலாக இருக்கிற போது நேரடி அரசியல்வாதிகளினுடைய பங்களிப்பு கூடுதலாக இருக்கு. ஆனால் மற்றவைகளும் வேண்டும் என்பதுதான். இப்ப நம்ம பேசப்பட்ட விஷயங்கள்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் எதிர்கட்சியாக இருந்த போதும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்த போதும் சரி, அதற்கு எதிரான கருத்து உள்ள 3 பேரும் ஒரு கருத்து உள்ள ஆளுங்கட்சியாக அல்லது எதிர்கட்சியாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி என்று 1:3 இதுவரை இது ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறது. அதனால அதுல சமநிலை இல்லை என்பதை நான் மறுபடியும் சொல்றேன். இதை ஏற்கனவே பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். சமமாக கூப்பிடுங்க, அல்லது ஒரு நடுநிலையாளர் சமநிலையாளரை கூப்பிடுங்க, அல்லது ஒரு கருத்தியலாளரை கூப்பிடுங்க, அது ஒரு சமமாக போகும். 1:3 இருக்காது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறோம். வலதுசாரி கருத்துள்ளவர்கள் கல்வியாளராகவும் வழக்கறிஞராகவும் சமூக ஆர்வலராகவும் பாரதிய ஜனதாவினுடைய கருத்துக்கு வலு சேர்க்கிறார்கள். இங்க பிரச்சனையே எங்கள் கருத்து தான் தனிமைப்படுத்தப்படுது. அந்த இடத்துல கட்சியில அதிகாரத்தில் உள்ளவரை டாக்டர்னு கூப்பிடுவீங்க, அப்ப ஒரே கட்சியில 2 பேரை கூப்பிடுவீங்க. இது என்ன நியாயம்? பொதுவா அரசியல் தலைப்பு எடுத்து விவாதிக்கிற போது கட்சி சார்புடையவங்களை மட்டும் கூப்பிடணும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இல்ல சமூக ஆர்வலர்கள், ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் இவங்களை கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. இப்ப பேசுகிற போது சமூக ஆர்வலர்னு கூப்பிடாதீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியா விமர்சனம் பண்ணப்பட்டது. அப்படி கூப்பிடுறது சரி அப்படிங்கிற கோணத்துல இருந்து பார்க்கலாமா? ஒரு கருத்து நம்ம முன்வைக்கிறோம், ஒரு சமூக ஆர்வலராகவோ ஒரு விமர்சகராகவோ நீங்க வெளியிலிருந்து நீங்க உட்கார்ந்து ஒரு கருத்தை நீங்க உண்மையாகவே நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஆனால் அது 100க்கு 100 எல்லாருமே அப்படி இருக்கிறாங்களாங்கிறது கேள்விக்குரிய. அது சிலர் சொல்றதை நான் முழுமையாக ஏத்துக்கிறேன். ஆனால் நீங்க அதுக்காக ஒரு அரசியல் நிகழ்ச்சியில நீங்க 2 அரசியல் கட்சிகளை மட்டும் வச்சு செஞ்சாக்க என்ன நடக்கும்? இவங்க அவங்க ஸ்டாண்டர்ட் டிஃபெண்ட் பண்ண போறாங்க, அவங்க ஸ்டாண்ட் டிஃபெண்ட் பண்ண போறாங்க. மக்களுக்கு ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ் வராது. நிகழ்ச்சி அப்பதான் சுவாரஸ்யமா இருக்கு. எதிரெதிர் நிலைப்பாடு இருக்கிறவங்க பேசினாதான் சுவாரஸ்யமா இருக்குன்னு திரு சுபவீரபாண்டியன் கூட சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கா? இல்ல நாம பொதுத்தளங்களில் இருக்கக்கூடியவங்களையும் கூட்டிட்டு வரலாமா? நிச்சயமாக உங்களுக்கு 2 பிரதான அந்த கட்சிகளினுடைய பிரதிநிதிகள் இருக்க வேண்டும் என்று மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுக்க வேண்டியதுதான் அந்த விமர்சகரோ அங்க இருக்கிற அந்த நடுநிலையாளருடைய ரோல்.
அந்த ரோல் அவங்க முழுமையா செய்யறாங்களா இல்லையா அது வேறு விவாதம். ஆனால் அது இல்லாம நீங்க நடத்துனீங்கன்னா தொடர்ந்து உங்களுக்கு அந்த ஆக்சுவல் பப்ளிக் பெர்ஸ்பெக்டிவ் வராமே முதல்ல சமூக ஆர்வலர்னு எனக்கு போடும்போது அதுக்கப்புறம் விமர்சனங்கள் வரும்போது கேட்டேன், ஏன் சமூக ஆர்வலர்னு தொடர்ந்து ஸ்டிக் ஆன் பண்றீங்க, விமர்சகர்னு போடுங்க, அது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் சொன்னது தான் எனக்கு இப்போ ஞாபகம் வருது. சமூக ஆர்வலருங்கிறது அரசியல் கட்சிகள், சில கட்சிகளுக்கு நீங்கள் வைக்கிற வியூ பிடிக்காமல் இருக்கலாம், சில கட்சிகளுக்கு அது சார்புடையதாக இருக்கலாம். ஆனால் அடிப்படையில் ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு பேசும்போது அந்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு சைடை எடுத்து தான் நாம் விமர்சனம் பண்ண முடியும். அப்போ விமர்சனம்ங்கிறது நடுநிலைங்கிறது அதுதான். ஒரு இஷ்யூவை எடுத்துட்டு என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறதுங்கிறத வைக்கிறது தான். எந்த கட்சியும் சாராத ஒரு நபர் வந்து பேசுகிறாருங்கும் போது அது ஒரு பிரச்சனை, அது ஆளுங்கட்சி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், எதிர்கட்சி சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை சமூக பிரச்சனைகளாக இருக்கலாம். அது வைக்கிற அந்த வாதத்தை தான் பார்க்கணுமே தவிர அது எதற்கு ஆதரவாக இருக்கிறது இல்லை எதற்கு எதிராக இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா மீண்டும் அவர்களை அந்த அரசியல் அடையாளங்களுக்குள் கட்டுப்படுத்துகிற ஒரு செயலாக போகும். அப்போ அந்த இடத்துல தான் நான் அதற்கு உடன்படுவதாக இல்லை. சமூக ஆர்வலர் தான் நான் போடுவேன். ஏன்னா அடிப்படையில் ஒரு அறம் சார்ந்து அரசியலில் இருக்க வேண்டிய அடிப்படை நேர்மை, அரசியலில் இருக்க வேண்டிய அடிப்படை அறம், இதையெல்லாம் சேர்த்து மக்களுடைய எண்ணங்களையும் சேர்த்து வெளிப்படுத்துகிறவர்கள் அரசியல் கட்சிக்கு அப்பாற்பட்டு வெளியில் இருக்கிற மனிதர்கள், தனி மனிதர்கள். அப்போ அவர்களை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணும்போது கட்சிகளை எவ்வளவு டார்கெட் பண்ணலாம், எவ்வளவு பேசலாம். ஆக ஒவ்வொரு கட்சியும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள் இயங்குகிறது. வெளியிலிருந்து மக்கள் பார்வைங்கிறது ஒவ்வொரு பார்வையிலிருந்தும் அதுவும் பன்முகத்தன்மை கொண்டதாகத்தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுவதுங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு இந்த மாதிரி பேசுகிறவர்களுடைய பேச்சுக்களின் வீச்சு இல்லை வீரியம், அது ஏற்படுத்துகிற தாக்கம் குறித்து அச்சம் ஏற்படுத்துகிறதுங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது அரசியல் கட்சிகள் வெளிப்படையாக எங்கள் அடையாளங்களோடு இருக்கிறோம். ஆனால் பல நடுநிலையாளர்கள், நான் எல்லாவற்றையும் சொல்லவில்லை, பல நடுநிலையாளர்கள் சில அரசியல் கட்சிகளுடைய ஸ்லீப்பர் செல்களாக இங்கே ஊடகங்களில் செயல்படுகிறார்கள். மிக வெளிப்படையாக நான் குற்றம் சாட்டுகிறேன். அப்படி பார்க்கிற போது அரசியல் கட்சிகள் இருப்பவர்கள் எல்லாம் அவர்கள் சொல்வதே எல்லாருக்கும் தெரியும், மற்றவர்கள் ஒரு புதிய கருத்தை சொல்லுவார்கள் என்று சொல்வது ஒரு கற்பிதம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறதா? பெரும்பாலானோரை நான் சுட்டிக்காட்ட முடியும். அப்படி இருக்கிற போது மிக வெளிப்படையாக ஒரு கட்சியையோ ஒரு கருத்தாக்கத்தையோ அவர்கள் வெளிப்படுத்துவது கூட எனக்கு முக்கியம் இல்லை. அவங்க கருத்துல எந்த அறமும் நியாயமும் இல்லையா? அப்போ நான் அதை சொல்லல. ஒரு குறிப்பிட்ட கருத்து, இப்ப ஆவடிக்குமார் நான் விவாதம் பண்றோம், அவர் கருத்தை நான் கடுமையா விமர்சிப்பேன், என் கருத்தை அவர் கடுமையா விமர்சிப்பாரு. ஆனா எங்க ரெண்டு பேருக்குள்ள ஹேட்ரேட் கிடையாது. ஆனா சில நடுநிலையாளர்கள், ஒரு திராவிட இயக்கம்னு வந்தா, இல்ல ஒரு தலித் மூவ்மெண்ட் வந்தா, சில இஸ்லாமியர்கள் வந்தா எவ்வளவு வெறுப்பை வெளிப்படுத்துகிறார்கள் என்கிறத ஊடகங்கள் நான் பார்த்திருக்கேன். ஒரு அரசியல் ரீதியாக மோதிக்கொள்கிறவர்களை விட அவர்களிடம் வெளிப்படக்கூடிய வெறுப்பு என்பது ஆழமாக இருக்கிறது. அதனால் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒண்ணு பண்ணுங்க. அதாவது இப்ப நீ திமுகன்னு போடுறீங்களா, ஒருத்தர் அதிமுகன்னு போடுறீங்களா, ஒருத்தர் பாஜக வந்தாருன்னா இன்னொருத்தரை பாஜக ஆதரவாளர்னு போடுங்க, வெறுமனே பத்திரிகையாளர்னு போடாதீங்க. அல்லது ஒருத்தர் வேற எந்த அரசியல் கட்சியை அவர் டிஃபெண்ட் பண்றாரோ அவங்க ஆதரவாளர்னு போடுங்க, மோடி ஆதரவாளர்னு போடுங்க. அப்படி இல்லாம பொத்தாம் பொதுவாக சிலருக்கு அந்த அடையாளத்தை கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய அரசியல் கருத்தை பொது கருத்தாக மாற்ற முயற்சிக்கிறீர்கள். இந்த சமூக ஆர்வலர்கள்னு சொல்ற சில பேர் அரசியல் சாக்கடை, அதுல இருந்து நாங்க வெளியே நிக்கிறோம் என்கிற போர்வையோடு பேசுகிற போது கோபம் வரும். நான் சமூக விரோதியா? நான் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், அங்க இருக்கிற ஒப்பந்த தொழிலாளிகளுக்காக நின்னோம், டிஸ்மிஸ் ஆனேன். எனக்கு பேர் என்னது? நான் இந்த சமூகத்தின் மீது நான் எனக்கு அந்த ஆர்வம் இல்லையா? ஒரு 915 ஏக்கரை பிடிச்சி வச்சிருக்கான். நீங்க உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் ஆர்வம் இருக்கும். நீங்க லஞ்சம் ஊழல்னு ஒரு விஷயத்தை பேசுறீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும்தான் பிரச்சனை. எனக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. அப்புறம் இன்னொன்று பேசுற போது அப்படி ஸ்வீப்பிங்க, யாரும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசுறது இல்லை. இங்கே பல விஷயங்களை நாம பேசுறோம். நான் என்னைனால சொல்ல முடியும், நீங்க ஒரு சோத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு போறீங்கன்னு நான் சொல்ல முடியும். தெரியுமா உங்களுக்கு? தாமிரபரணி எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு யாராருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் பேசுறோன்னு சொல்லியிருக்காங்க. பிருந்தா காரத் எங்க அரசியல் தலைமை குழு உறுப்பினர் உட்கார்றாங்க, போடுறதுக்கு சாமியானா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அந்தம்மா 1.5 மணி நேரம் வெயில்ல உட்கார்ந்துருந்தாங்க. உட்கார சொல்லுங்க பாப்பா. நீங்க உங்க ஊர்ல தண்ணி களவாடப்படுதுன்னா அதுல போய் உட்கார்றவங்களை நீங்க அப்படி புறங்கையால தள்ளி விட்டுருவீங்களா? நீங்க நடுநிலைன்னு பேசும்போதெல்லாம் எனக்கு அந்த வார்த்தையில அந்த தோற்றத்துல அதுக்கு ஒரு நடுநிலை என்பதே அதிகாரத்தின் பக்கம் நிற்பதுங்க. நீங்க அப்படி நடுநிலை என்று பேசுவது ஒரு பம்மாத்து என்று நான் நினைக்கிறேன். நீங்க சோழக்கோவோட ஒரு 4 வரி சிறுகதை உலகத்திலேயே அது அவ்வளவு பெரிய இந்த சின்ன சிறுகதை இல்லை. ஒரு பெரிய மீன் வரும், சின்ன மீன் கேட்கும், என்னைய முழுக்க வாரிய நியாயமா, நான் ரொம்ப சின்னவனாச்சே அப்படின்னு. பெரிய மீன் சொன்னோம், வேணா என்னைய முழுங்கிக்கோ. என்னது இதுக்கு பேரு நடுநிலைமை?
சமத்துவம் என்று பேச முடியுமா நீங்க? எனவே யார் குரல் மறுக்கப்பட்டிருக்கோ, யாருடைய உரிமை மறுக்கப்பட்டிருக்கோ, யாருடைய குரல் கேட்கப்படாமல் இருக்கிறதோ அவர்களுக்காக நிற்பதுதான் அறமே தவிர 2 பேருக்கு நடுவில் நிற்கிறேங்கிறது பேர் அறம் அல்ல. இந்த சமூக ஆர்வலர்கள் இதெல்லாம் தடுக்க முடியும்னு நான் கருதலை. ஏன்னா அது அவர்களின் விருப்பம் அல்லது உரிமை. அவங்க அப்படித்தான் தங்களை போட்டுக்கொள்ள வேண்டும் என்று கருதும் போது நீங்கள் அப்படி போடக்கூடாது, பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாளர்னு போடுங்கன்னா அவங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்ல முடியாது. ஆனாலும் இப்போ நண்பர் ராமனும் பானுகம்சம் என்ன சொல்றாங்கன்னா, கட்சி சார்ந்தவங்க பேசினா என்ன பேசுவாங்கன்னு மக்களுக்கு தெரியும்ல. ஏறத்தாழ நீங்க பேசினாலும் என்ன பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அது இப்போ அதை யார் எதிர்க்கிறார்கள்? சேகர் சார் அதை எதிர்க்க மாட்டாரு, இருக்கட்டும் பார். எனவே அதுல இருந்து புரிகிறது, நாம் எதிர்கொள்வதே சரி. அவர்கள் விருப்பம், என்ன பெயர்ல வேணாலும் அவங்க போடலாம், அது அவர்கள் விருப்பம். அவர்களாக நேரடியாக வெளியில் வருவது நேர்மையானது, இல்ல மறைமுகமாக இருப்பதென்றால் அது அவர்கள் விருப்பம். என்ன வந்து ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கிறதுனா நான் சொல்றேன். அடிப்படையா நான் வந்து ஆங்கில சேனல்லையும் பண்றேன், தமிழ் சேனல்லையும் பண்றேன். என்னை திட்டாத எந்த ஒரு கட்சியும் இது வரைக்கும் இல்லை. தினமும் நீங்க என் ட்விட்டர் ஃபீடை நீங்க எடுத்து பார்த்தாலே தெரியும், ஃபேஸ்புக் போஸ்ட் எடுத்து பார்த்தாலும் தெரியும். உதாரணத்துக்கு திரு ஸ்டாலினை அவருடைய நிலைப்பாடை மிகவும் அதிகமாக ஆதரிச்சது நான் தான். ஏன்னா அந்த ஹிந்தி இம்போசிஷன் பத்தி அவர் பேசின கருத்து ஒரு நாளைக்கு நாங்க என்ன சொல்றோங்கிறது முன்கூட்டியே தெரியுங்கிறார். அது எப்படி, அந்த என்ன அடிப்படையில் அது சொல்றாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அடிப்படையாக ஒரு நிலைப்பாடு, ஒரு இஷ்யூ பேஸ்டா நாங்க எடுக்கிறோம். அந்த இஷ்யூல எங்களுக்கு நேச்சுரல் இன்ஹெரண்ட் பயஸ் இருக்கலாம். ஒரு நாள் வந்து அது அதிமுக ஆதரவாக இருக்கலாம், ஒரு நாள் திமுக ஆதரவாக இருக்கலாம், ஒரு நாள் காங்கிரஸுக்கு, ஒரு நாள் பாஜக. 4 கட்சிகளுக்கும் கட்சி நபர்களும் வந்து இப்ப அதிமுக ஒரு நிமிஷம் இன்ஹெரண்டா நேச்சுரலா நமக்கு ஒரு விஷயத்தை பிடிக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் அதற்கு உள்நோக்கம் கற்பிக்கிறதுங்கிறது அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அதாவது I may have a point of view which இன்னைக்கு வந்து இந்த இஷ்யூல எனக்கு நிலைப்பாடு இதுல வந்து நான் வந்து இவங்களோட சீக்கிரட்டா அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு நான் பேசுறேங்கிறது சொல்றது தவறு. நிஜமாவே எனக்கு அந்த டாபிக்ல அதுதான் நிலைப்பாடு இருக்கலாம் இல்லையா? ஒரு நபரை பற்றி ஒரு மாதமோ 2 மாதமோ தொடர்ந்து பாருங்க. 5 நிமிஷத்துல ஒரு இஷ்யூல ஒரு எடுக்கிற நிலைப்பாடை வைத்துக்கொண்டு உங்க மைண்டை மேக்கப் பண்றது அது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமாக இருக்காது. இதுல நம்ம மையப்படுத்தி பார்க்க வேண்டியது ஊடக ஜனநாயகம்ங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இதுல அரசியல் கட்சிகள், பல அமைப்புகள் அது இருந்தாலும் கூட இந்த ஜனநாயகத்தை நம்ம எப்படி மதிக்கிறோம், ஒவ்வொருத்தரும் பங்கேற்கிறவங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமானது. மீண்டும் பிரெஞ்சு புரட்சியினுடைய வாசகம் தான் எனக்கு ஞாபகம் வருது. உன்னுடைய கருத்தோடு எனக்கு வேறுபாடு உண்டென்றாலும் நீ பேசுவதற்கான, உன்னுடைய கருத்தை சொல்லுவதற்கான சுதந்திரத்திற்காக என்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்பது. அந்த அடிப்படையில் இதை அணுகணுங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். மாற்று கருத்துக்கள் வர்ற போது அந்த மாற்று கருத்துக்களை வந்து கருத்து ரீதியாக நம்ம பண்ணலாம், சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கருத்துக்கள், எந்த கருத்துக்கள் உண்மையானதோ அதுதான் நிற்கும், எந்த கருத்துக்கள் தோத்து போகுமோ அது தோத்து தான் போகும். அதுல நின்று போராடினோம்னா வெற்றி அடையும். இவ்வளவு ஆர்வத்தோட பங்கேற்ற அத்தனை விருந்தினர்களுக்கும் மிக்க நன்றி. இந்த ஒத்துழைப்பை நீங்க அடுத்து வரும் காலங்கள்லையும் கொடுக்கணும். பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.